வாழ்க வளமுடன். அங்க பிரேயரோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நேரா நிமிர்ந்து உட்காருவோம். முதுகுத்தண்டு கழுத்து தளமும் நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சந்தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவகிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகள் வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தில கைகள் வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகள் வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றியுணர்வோட அவங்க பிளஸிங்ஸ் அப்படி எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவாக உரசி உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேரம் கைகள் கூட மகிழ்ச்சியான ஆனந்த புண்ணுகளோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் குருஜி. வாழ்க வளமுடன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பர். வாழ்க வளமுடன். பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பர். ஓகே, இன்னைக்கு காணும் பொங்கல் என்ன பிளான்? இன்னைக்கு காணும் பொங்கல் ஸ்பெஷல். காணும் பொங்கலுக்கான வீடியோ பாத்தீங்களா? யூடியூப்ல போட்டிருந்தோமே. காணும் பொங்கல் என்றால் என்ன, எப்படி செலிப்ரேட் பண்ணலாம்னு போட்டிருந்தோமே, பாத்தீங்களா? லிங்க் ஷேர் பண்றேன் பாருங்க. காணும் பொங்கல். ஓகே, லாஸ்ட் வீக் நம்ம கிளாஸ் என்ன எடுத்தோம் ஞாபகம் இருக்காது? ஸ்கேனிங் பண்றதை பத்தி எடுத்தோம். ஸ்கேனிங்னா என்னது, ஸ்கேனிங்கோட இம்பார்ட்டன்ட் என்ன, எதெல்லாம் ஸ்கேன் பண்ண முடியும் அப்படின்னு சில விஷயம் நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருந்தோம். ஓகே, சூப்பர். இன்னைக்கு பிராக்டிகல் கிளாஸ் சொல்லியிருந்தோம். ஸ்கேனிங்கான பிராக்டிகல் கிளாஸ் இன்னைக்கு. சரி, ஸ்கேனிங் அப்படின்னா நம்ம ஒரு எனர்ஜி பாடி, அதாவது நம்ம உடம்புன்னு இருக்கு பாத்தீங்களா, உடம்ப இயக்கிக்கிட்டு இருக்கிறது உயிர் சக்தி. அது எல்லாருக்கும் தெரியும். உயிர் சக்தி, இந்த உயிர் சக்தி எந்த அளவுக்கு நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். உயிர் சக்தி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். இப்போ உயிர் சக்தி கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படின்னா அதுக்கான பல காரணங்கள் சொல்லியிருந்தோம். உணவு முறைகள், நமது உணர்வுகள், உணர்ச்சிகள், இது எல்லாமே அது வீக் ஆகுறதுக்கான காரணிகள். அதே மாதிரி நோய், டிசீஸ் இருந்தாலும் ஆறா கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுக்கு, எனர்ஜி பாடி வீக்கா இருக்கிறதுக்கு காரணங்கள் இருக்கு.
டிசீஸ் ஏன் வருதுன்னு கேட்டால் மறுபடியும் அதே தான் காரணம். நம்மளுடைய உணவு முறைகள், உணர்வுகள், உணர்ச்சிகள், இது எல்லாமே ஒரு காரணிகளாக அமைந்திருக்கின்றன. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த எனர்ஜி பாடியை நம்ம பார்க்க முடியுமா? வெறும் கண்களால பார்க்க முடியுமா? நம்ம டச் பண்ணி பார்த்தோம். லெவல் 1ல வந்து அந்த ஆறான்றதை இப்படி இருந்து டச் பண்ணி பார்த்தோம். உயிர் சக்தி டச் பண்ணி பார்த்தோம். அது ஒரு சிலருக்கு 4 ஃபீட் 5 ஃபீட் இருக்கு, ஒரு சிலர் 2 ஃபீட் இருக்கு, ஒரு சிலருக்கு வித்தியாசமா இருக்கு. இப்ப நம்ம என்ன கத்துக்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கேனிங் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஆறாவை பார்க்க முடியுமா? வெறும் கண்களால பார்க்க முடியுமா? அதுதான் கத்துக்க போகிறோம். இன்னைக்கு பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். எல்லாரும் வீடியோக்கு ரெடி ஆயிட்டீங்களா? மேக்கப் போட்டுட்டு வேற பொங்கல் வேற ஃபுல் மேக்கப்ல இருப்போம். நம்ம பெயிண்ட்லாம் அடிச்சிருப்போம் வீட்டுக்கு. அந்த பெயிண்ட் கொஞ்சம் அப்படியே ஃபேஸ்ல தடவிட்டு பட்டு புடவை நகைலாம் எடுத்து வந்து போட்டுட்டு பெர்ஃப்யூம்லாம் அடிச்சுக்கிட்டு வீடியோ கிளாஸ் ரெடி ஆயிட்டோமா? எஸ். சூப்பர். யாராவது இன்னும் வர வேண்டியவங்க இருக்காங்களா? லீவ் போட்டிருக்காங்களா யாராவது? இன்னைக்கு ஸ்கேனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கிளாஸ் இன்னைக்கு. ஏன்னா ரேக்கியை பொறுத்தவரையிலும் ஸ்கேனிங் அப்படின்றது தான். ஏன்னா ரேக்கின்ற சப்ஜெக்டே டோட்டலா we are going to handle, we are handling, going to இல்ல, we are handling எனர்ஜி பாடி, சக்தி உடலை தான் நம்ம பேஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிசிக்கல் உடம்பு எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு கேட்டால் சக்தி உடலை பேஸ் பண்ணியிருக்கு. சக்தி உடல் எதை பேஸ் பண்ணியிருக்கு? நமது எண்ணங்கள், நமது உணவு முறைகள், உணர்ச்சிகள், நமது சிந்தனைகள். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. எண்ணம் போல் வாழ்க்கைன்றதை விட நம்மளை பொறுத்தவரையிலும் சிந்தனை போல் வாழ்க்கை. நமக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 60,000 70,000 எண்ணங்கள் வருதுன்னு சொல்றாங்க. அப்ப 70,000 வகையான எண்ணங்கள் வருது அப்படின்னா அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? நிச்சயமா டேமேஜா தான் இருக்கும். அவ்வளவும் வாழ்க்கையாக மாறிச்சுன்னா. ஆனா நம்ம எதை அதிகமாக சிந்திக்கிறோமோ அதான் நம்ம வாழ்க்கையாக மாறுகிறது. எதை நம்ம அதிகமாக சிந்திக்கிறோம்? என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம் எதை அதிகமாக சிந்திக்கிறோம்? நேற்று ஃபுல்லா என்ன எதை சிந்திச்சிங்க? ரொம்ப அதிகமா நிறைய சிந்தனைகள் வந்து இருக்கும். சமைக்கணும், சாப்பிடணும், வேலைக்கு போகணும், ஆபீஸ் போகணும், பிசினஸ் பண்ணணும், இன்னைக்கு எங்க வெளில போறது, இன்னைக்கு காணும் பொங்கல் வேற, இதெல்லாம் யோசிச்சிருப்போம். பட் இதுல எதை அதிகமாக சிந்தித்தோம்? இப்போ உட்காந்து யோசிச்சு பாருங்க. நேற்று ஃபுல்லா உங்களோட சிந்தனைகள் எதுல அதிகமாக இருந்தது? அப்ப ஒவ்வொரு நாளும் ஏற்கனவே ட்ரிபிள் எம் கிளாஸ்ல சொல்லியிருப்பாங்க பாருங்க. அதாவது நேற்று நினைச்ச தாட் ப்ராசஸ் தான் 60 to 70% தாட் ப்ராசஸ் இன்னைக்கு இருக்கு நமக்கு. நேற்றுக்கு என்ன தாட் ப்ராசஸ் இருந்துச்சு? அதுக்கு முன்னாள் இருந்த தாட் ப்ராசஸ் தான் இருந்துச்சு. அப்ப அதுக்கு முன்னாள் என்ன இருந்துச்சு? அதுக்கு முன்னாள் தாட் ப்ராசஸ் 60% இருக்கு. அப்ப நம்ம லைஃப் வந்து ஒரு சைக்கிளா தான் போயிட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு என்ன தாட் ப்ராசஸ் இருக்குன்னு பார்த்தா நேற்று என்ன அதிகம் இருந்துச்சோ அதுதான். அப்ப அதை நம்ம மாற்ற வேண்டும் என்றால் நம்ம தான் மாற்றணும். அதை we have to change it. கரெக்டுங்களா? we have to change it. சரி, ஸ்கேனிங் அப்படின்ற ஒரு அருமையான விஷயம் இருக்கு. நான் வீடியோ ஆன் பண்ணியிருக்கேன், தெரியுதுங்களா? தெரியல நான் வீடியோல எஸ் தெரியலனா எஸ் எஸ் எனக்கும் வாழ்க்கை ரொம்ப நாள் வச்சுக்கோங்க. பார்த்து போன வருஷம் பார்த்ததுன்னு நினைக்கிறேன், ஒரு வருஷம் கழிச்சு பார்த்ததுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸ்கேனிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தரங்க. அப்படியே பார்க்க வேண்டியதான், அவ்வளவுதான்.
இப்ப இது வந்து தலைப்பகுதி, சரிங்களா? ஒருத்தரை ஸ்கேன் பண்ணணும், இனிஷியலா கத்துக்கிறதுக்கு ஒருத்தரை ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னும் போது புருவ மத்திய இருக்கு பாத்தீங்களா? இப்ப அந்த ஃபேஸ் பாக்குறீங்க, அந்த புருவ மத்திய கவனிக்கிறீங்க. அவங்களோட புருவ மத்தியில உங்க போக்கஸ் வைக்கிறீங்க. புருவ மத்திய கவனிக்கும் போது சைட்ல சுத்தில என்ன தெரியுதுன்னு பாக்குறீங்க. தலைப்பகுதியில சுத்தில என்ன தெரியுதுன்னு பாக்குறீங்க. இதுதான் ஸ்கேனிங். இதுல நிறைய கேள்விகள் இருக்கும், நிறைய கொஸ்டின்ஸ் வரும், நிறைய விஷயங்கள் வரும். ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான் நமக்கு தெரியும். பண்ணலாமா? எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. எஸ், ஆல் வீடியோ ஆன் கிளாஸ். இன்னொரு விஷயம், யார் யார் வீடியோ ஆன் பண்றீங்களோ அவங்க மட்டும் தான் ஸ்கேன் பண்ண போறீங்க, அவங்கள மட்டும் தான் ஸ்கேன் பண்ண போறோம். யாரெல்லாம் வீடியோ ஆன் பண்ணலையோ அவங்க யாரும் ஸ்கேன் பண்ண போறதும் கிடையாது, அவங்களும் யாரையும் ஸ்கேன் பண்ண போறது கிடையாது. ஸ்கேனிங் ரிப்போர்ட் யாரை கொடுக்கணும் நீங்க அடுத்தது. அதான் ஸ்கேனிங் ரிப்போர்ட்ன்றீங்களா, வரும். இப்ப யார ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். போன வந்து ஸ்கேனிங் கிளாஸ் அட்டன் பண்ணோம், ஸ்கேனிங்ல எதெல்லாம் பண்ண முடியும்னு கேட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு என்ன ஸ்கேன் பண்ண விடுவோம்னு கேக்குறீங்களா? கரெக்ட் தான். யார ஸ்கேன் பண்ணணும்? இந்த கை தூக்குறதெல்லாம் பேரை சொன்னா மியூட் எடுத்து பேர் சொன்ன அம்பிகா. அம்பிகா மேடம், ஓகே. நீங்க ஸ்கேன் பண்றீங்களா? பாருங்க, மல்லிகா மேடம் வந்து ஸ்கேன் பண்றாங்களா? சரி, இப்ப அம்பிகா மேடம் எல்லாம் பின் பண்ணிக்கோங்க. உங்க மொபைல்ல அது உங்க லேப்டாப்ல அம்பிகா மேடம் பின் பண்ணிக்கோங்க. அம்பிகா மேடம் நீங்க உங்களை பின் பண்ண வேண்டாம். பேசுனாங்க பாத்தீங்களா, அவங்களை பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டு அப்படி மொபைல் அப்படி வச்சிருங்க, மொபைல வைப்போம். அவ்வளவுதான். வச்சுட்டு நேரம் நின்று உட்காந்துருங்க. இப்ப எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா, கையில ஸ்கேன் பண்ற கதெல்லாம் கிடையாது. இப்ப வந்து நம்ம என்ன ஏபிசி எல்லாம் படிச்சு முடிச்சிட்டோம். குருஜி, அவங்க வீடியோ கிளியரா இல்லையா? டவுட் இருக்கு இல்லையா? கொஞ்சம் பிளர்டா தெரியும். எனக்கு கிளியரா இருக்கு மேடம் ஸ்கிரீன்ல. ஓகே, இப்ப என்ன பண்ணுங்க, அம்பிகா மேடம் நேரா உட்காந்துக்கோங்க, நிமிந்து உட்காந்துக்கோங்க. நீங்க கண்ண மூடி உட்காந்துக்கோங்க. அவங்களுடைய புருவ மத்திய கவனிங்க. புருவ மத்திய பாருங்க. அவங்க ஃபுல் ஸ்கிரீன் வச்சுக்கிட்டு புருவ மத்திய பாருங்க. அவங்க புருவ மத்திய பார்க்கும்போது உங்களுடைய கவனம் தலையை சுத்தி இருக்கும். தலைப்பகுதி பார்த்தீங்களா, சுத்தி வச்சுக்கோங்க.
உங்களுடைய கவனம் முழுவதும் உங்க தலைப்பகுதியை சுற்றி இருக்கட்டும். அவங்க தலைப்பகுதியை சுற்றி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது, உங்களுக்கு என்ன பார்க்க முடிகிறது, என்ன சென்ஸ் ஆகுதுன்னு பார்த்து சொல்லுங்க. குருஜி அவங்க நல்லா கேமரா நேரா பார்த்து உட்காருங்க. ஓகே மேடம், ஃபேஸ் வந்து நீங்க இதை பார்த்து மொபைல் பார்த்து உட்காருங்க. திரும்பி இப்போ கரெக்டா இப்ப அப்படியே உட்காருங்க மேடம். அவங்க புருவ மத்திய பார்க்கும்போது அவங்க தலைப்பகுதியை சுத்தி என்ன என்ன இருக்குன்னு பாருங்க, என்ன இருக்குன்னு கவனிங்க. வாழ்க வளமுடன் சார். என்னங்க? இல்ல சார், வாழ்க வளமுடன். வாழ்க அவங்க தலையை சுத்தி எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு லேயர், ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேல சுத்தி ஒரு டார்க், ஐ மீன் ரொம்ப டார்க் கிடையாது, ஒரு ஷேடோ மாதிரி ஒரு ஒரு இது தெரியுது, பிம்பம் தெரியுது சார். ஷேடோ மாதிரி தெரியும். அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே வந்து அந்த ஸ்கெலிட்டனோட இது எந்த ஷேப் இருக்கோ அந்த அதே அளவுக்கு பின்னாடி வந்துட்டு எனக்கு ஒரு இது தெரியுது. ஓகே, சூப்பர் மேடம். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன் சார். எனக்கு வந்து ஒயிட் கலர் ஷேடோ தெரியுது சார். வீடியோ ஆன் பண்ணாங்க மட்டும் தான் ரிசல்ட் சொல்லணும். வீடியோ ஆன் பண்ணாத சொல்லக்கூடாது. நீங்க வீடியோ ஆன் பண்ணலாம். இப்போ சொல்லுங்க. ஒயிட் கலர் ஷேடோ தெரியுது சார். ஒயிட் கலர் ஷேடோ தெரியுது. ஓகே, அவங்க தலை பகுதியில இருந்து எவ்வளோ இன்ச்சுக்கு ஆர் எவ்வளோ மீட்டருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு அந்த ஷேடோ தெரியுதுன்னு பாருங்க. 1 இன்ச்சுக்கு சார். 1 இன்ச்சுக்கு சொல்லுங்க. 1 இன்ச்சுக்கு ஒரு மாதிரியா திக்கு திக்குன்னு ஒரு ஒளி. ஓகே, அப்புறம் கொஞ்சம் மறையுது. ஓகே, ஓகே. குருஜி சொல்லுங்க.
அந்த ஷேடோ சுத்தி இருக்கிற ஷேடோ வந்து விட்டு விட்டு கொஞ்ச நேரம் தெரியுது அப்புறம் தெரியல சரி, அந்த மாதிரி ஆகுமா? ஓகே. தலையை சுற்றி ஒரு 2 இன்ச்சு ஒயிட் லைட் தெரியுங்க. 2 இன்ச்சுக்கு ஒயிட் லைட் தெரியுது. ஓகே. குருஜி சொல்லுங்க. குருஜி அவங்களுடைய தானாவே என் வீடியோ ஆஃப் ஆயிடுது குருஜி, என்னன்னு தெரியல. வீடியோ ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகுது இல்ல ஃபுல் ஆன்ல இருக்கு? ஆஃப் ஆகுது. ஓகே. ஆஃப் தானா வந்து ஆஃப் ஆயிடுது. தானா ஆஃப் ஆகுது. ஆமா. நீங்க ஒரு தடவை ஒன்று பண்ணுங்க மேடம், லாக் அவுட் பண்ணி மறுபடியும் லாகின் பண்ணி பாருங்க. ஏன்னா உங்க வீடியோ அடிக்கடி ஆஃப் ஆகி வருது. சரி. ஒரு லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணி பாருங்க. ஓகே. சரி, இப்ப அம்பிகா மேடம் நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? இப்ப உங்களை இப்ப வந்து யாராவது வந்து தொடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கை தொடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு சென்ஸ் ஆகும். எஸ், யாராவது தொட்டு பாக்குறாங்க உங்களுக்கு சென்ஸ் ஆகும். அதே மாதிரி உங்க ஆறாவை யாராவது பாக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு சென்ஸ் ஆகணும். இப்போ உங்க ஆறாவை ரீட் பண்ணிருக்காங்க, உங்க தலைப்பகுதி சுத்தி 1 இன்ச்சு 2 இன்ச்சுக்கு வந்து ஏதோ எனர்ஜி இருக்கிற மாதிரி ஒயிட் லைட் மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணிருக்காங்க எல்லாருமே, நிறைய பேரு. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? நீங்க உங்களை சென்ஸ் பண்ணுங்க. உங்களை யாராவது பாக்குறாங்களா, உங்களை யாராவது டச் பண்றாங்களா? ஐ மீன் டச் மீன்ஸ் பார்வையால சென்ஸ் பண்ணுங்க. கழுத்து கொஞ்சம் முன்னாடி செய்யுங்க. திரும்ப சொல்லுங்க சார். கழுத்து இன்னும் கொஞ்சம் கீழே பார்க்கணும் சார், ரொம்ப மேல பார்க்கறேன். ஓகே. குருஜி கேக்குதா குருஜி? சொல்லுங்க, இப்ப கேக்குது, சொல்லுங்க. குருஜி அவங்க அந்த 1 இன்ச்சுக்கு அந்த ஷேடோ ஒரு ஒளிவட்டம் மாதிரி தெரியுதுல்ல குருஜி, அது மறைஞ்சு சில சமயம் மறையுது, சில சமயம் தெரியுது, அந்த மாதிரி இருக்கும் குருஜி. ஓகே, மறையுது. அம்பிகா மேடம் உங்களுக்கு சாமி பட்டதை தெரியுங்களா? பாட்டு இல்ல, நாமம் தெரியும். நாமம் தெரியும். அந்த நாம மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. அப்புறம் குருஜி நடுவுல ரைட் சைடு வந்து ஒரு பிளாக்கா லைட்டா தெரிஞ்சது, ஒரு கிளவுட், பிளாக் கிளவுட் மாதிரி லைட்டா தெரிஞ்சது, அப்புறம் அது மறைஞ்சிச்சு. ரைட் சைடுல பிளாக் கிளவுட் மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. லைட்டா அப்படி பிளாக்கா தெரிஞ்சது, அப்புறம் மறைஞ்சிச்சு. உங்களுக்கு ரைட் சைடு, அவங்களுக்கு ரைட் சைடா? அவங்களுக்கு ரைட். அவங்களுக்கு ரைட் சைடு. ஓகே சரி, இப்ப அது ஆறாவ பாருங்க. ஏன்னா எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி, அவங்களுடைய உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ஆறாம் மாறும்னு சொல்லியிருந்தோம். ஏற்கனவே ஒரு நார்மல் தாட்ல இருந்திருப்பாங்க, இப்போ ஒரு சாமியோட நாமாவளி சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு மந்திரம் எதுவும் சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது சொல்லும் போது அவங்களோட ஆறாவது எனர்ஜி லெவல் ஏதாவது மாறுதான்னு பாருங்க. ஒரு 1 இன்ச்சுக்கு தெரிஞ்சது, வித் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. வித் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த ஒயிட் லைட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. எல்லாம் குறுகுறுன்னு பாக்குறீங்க. சீனியர்ஸ் வாங்க, ஏதாவது சொல்லுங்க. கிராண்ட் மாஸ்டர்ஸ் லைன்ல இருக்கீங்க. நல்லதா 4 வார்த்தை சொல்லுங்க. ஹம்சகீதா மேடம், சீனியர்ஸ்.
சரி, இப்ப மத்தவங்க சொல்லுங்க. அவங்க நாமாவளி சொல்லும் போது அவங்களுடைய ஆறால ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? இது ஒயிட்டா ஏதோ இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுற மாதிரி இருக்கு. எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்புறம் இப்படி ஒயிட்டா லைட்டா இப்படி ஒயிட் கலர்ல போற மாதிரி இருக்கு. அப்புறம் திருப்பி ஓகே, கம்மியாகுது. ஃபர்ஸ்ட் விட்டு விட்டு தெரிஞ்சது, இப்ப தொடர்ந்து தெரியுது. ஆனா விட்டு வந்து அதிகமா கம்மியா, இந்த ஹார்ட் பீட் ஆகிற மாதிரி சுருங்கி விரிகிறது. அவங்க பேக்ரவுண்ட் எல்லோவா இருக்கிறதுனால அது நம்ம பாக்குறது கரெக்டா அப்படின்னு ஒரு ஓகே, புரியுது. ஒயிட் அது வருது, அப்புறம் வருது போகுது. ஓகே, அரவினா மேடம், சீனியர்ஸ்ல கேட்டாதான் சொல்லுவாங்க, கேட்கலாம் சொல்ல மாட்டாங்க. ஒயிட் லைட் அவுட்லைன் போன மாதிரி இருக்கு சார். அவுட்லைன் வந்து விட்டு விட்டு தெரியுது சார். விட்டு தெரியுது. சரி, விட்டு தெரியுது அப்படின்னா என்ன ரீசனாக இருக்கலாம்? அவங்களோட தாட் ப்ராசஸ் மாற்றங்கள் இருக்கலாம். பிசிக்கல் பாடியில எனர்ஜி லெவல் மாறி வரலாம். இப்ப இன்னொரு அம்பிகா மேடம் என்ன சொன்னாங்க, அம்பிகா ராஜன் மேடம் என்ன சொன்னாங்க, அம்பிகா கார்த்திக் மேடம் என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு ரைட் சைட்ல ஏதோ பிளாக் ஷேட் வந்துட்டு போகுதுனாங்க. அம்பிகா ராஜன் மேடம், நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ரைட் சைட்ல பெயின் ஏதாவது இருக்கா? ஓகே, சோ பாருங்க, அதாவது அவங்க பிசிக்கல் பாடியில அந்த ஷோல்டர் பெயின் போயிடுச்சு, இல்ல கம்மியா இருக்கும். ஆனா இன்னும் 6 லெவல்ல இல்ல, 6 லெவலுக்கு சரியா போகல. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமும் நம்ம பிசிக்கல் பாடிக்கு வர்றதுக்கு முன்னாடி, நம்ம எண்ணங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி 6 லெவல்ல உள்ள வரும். இப்ப நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது என்னெல்லாம் தெரியும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஏதாவது மனநிலையிலையோ உடல்நிலையிலையோ பாதிப்பு வரப்போகுது அப்படின்னா அது 6 லெவல்ல தெரிஞ்சிடும். சில சமயம் நம்ம கேட்போம் அவங்க கிட்ட, உங்களுக்கு ரொம்ப ஷோல்டர் பெயின் இருக்கா, தலைவலி இருக்கா, மனசுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டா இல்லையேம்பாங்க. நான் நல்லா தானே இருக்கேன், நல்லா சாப்பிட்டு வந்தப்ப, காலையிலேவா, சரி ஓகே சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பெயின்லாம் எதுவும் இல்லையேம்பாங்க. இப்ப நம்ம அடுத்தது கிளென்சிங் சிம்பிள்லாம் கத்துப்போம். அப்ப ஹீலிங் கொடுக்கும்போது அவங்களுக்கு கிளென்சிங் பண்ணி விட்டுருவோம். அவங்களுக்கு அவங்க என்ன நினைப்பாங்க, கிளைண்ட் நார்மலா என்ன நினைப்பாங்கன்னா, ஷோல்டர் பெயின் நமக்கு தான் இல்லவே இல்லையே, இவங்க எதுக்கு ஷோல்டர் பெயின் பத்தி கேட்கறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இது 4 நாள் கழிச்சோ அடுத்த நாளோ ஷோல்டர் பெயின் வர வேண்டியது 6 இருக்கு. அப்படி வர வேண்டியது நம்ம கிளென்ஸ் பண்ண பிறகு 6 லெவல்ல கிளியர் ஆயிடும். புரியுதுங்களா? 6 லெவல்ல கிளியர் ஆயிடுச்சுன்னா கிளைண்ட்டுக்கு அது தெரியாது, உணர மாட்டாங்க. கிளைண்ட் என்ன நினைச்சுப்பாங்க, நமக்கு வர இல்லாத ஒரு விஷயத்த இவங்க சொல்லியிருக்காங்கன்னு நினைச்சுப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இருக்கிற விஷயத்தான் அதாவது அவங்க 6 லெவல்ல இருக்கிறதான் சொல்லியிருப்போம் நம்ம, அவங்களுக்கு அது புரியாது. அதை கிளியரும் பண்ணி விட்டுருவோம் நம்ம. இப்ப கிளியர் பண்ண பிறகு அவங்களுக்கு எப்படி இருக்கும், வந்ததாவே தெரியாது அவங்களுக்கு. சில கிளைண்ட் நம்ம கிட்டே சொல்லுவாங்க, இன்னும் ஷோல்டர் பெயின் இருக்கான்னு கேட்டீங்க, ஒன்றும் வரலையே, இப்ப எனக்கு நல்லா தானே இருக்கமாங்க. அது 2 நாள் முன்னாடி கிளியர் பண்ணியாச்சு, ஹீலிங் வரது கிளியர் பண்ணியாச்சு. நிறைய கிளைண்ட்டுக்கு அது புரியாது. அதனால நீங்க யாராவது அவங்களுக்கு ஷோல்டர் பெயின் இருக்கு, இல்ல ப்ராப்ளம் இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா சொல்லுங்க, இந்த மாதிரி இருக்கான்னு கேளுங்க. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்மள ஃபர்ஸ்ட் திங், அதாவது இனிஷியல் ஸ்டேஜ் சொல்றேன், இவங்க என்ன இல்லாதெல்லாம் சொல்றாங்கன்னு நினைப்பாங்க. புரியுதுங்களா? அதனால நீங்க அதெல்லாம் பத்தி யோசிக்காதீங்க. இப்ப அம்பிகா மேடம் பாருங்க, பிசிக்கல் பாடியில வந்து அஃபெக்ட் ஆகி வெளில போகுது, 6 அவுட்டுன்னு வெளில போகல, இருந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ இப்ப கிளென்ஸ் பண்ணும்போது அது 6 அவுட்டு வெளில போயிடும். முந்தானேத்து இருந்த பெயினை போய் இன்னைக்கு இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்பாங்க. முந்தானேத்து உங்களுக்கு இருந்துச்சு, பிசிக்கலா அஃபெக்டா இருந்துச்சு. அதே மாதிரி உடல்ல வரக்கூடிய ப்ராப்ளமும் சரி, மனசுல வரக்கூடிய ப்ராப்ளமும் சரி, ஏதோ ஒரு விதத்துல நம்மளை பாதிச்சுக்கிட்டே இருக்கும்.
நம்ம ஆறாக்குள்ள இருக்கிற வரையிலும் நம்ம ஏதோ ஒரு விதத்துல பாதிச்சுக்கிட்டே இருக்கும். நமக்கு அது தெரியாது. இப்ப மனசுல வரக்கூடிய ப்ராப்ளம் ஒரு கோவம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோவம் வந்து நம்ம ஆறாக்குள்ள இருக்கும், பட் நமக்கு அது தெரியாது. தெரியாதனால நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அது சோகமோ வேற ஏதோ ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம், இல்ல உடம்புல வேற ஏதோ ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம். என்னடா உடம்பு இப்படி வலிக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம நல்லா தானே சாப்பிட்டோம், எக்ஸசைஸ்லாம் வேற பண்றோம், எல்லாமே பண்றோம், இருந்தாலும் ஏன் உடம்புலாம் வலிக்குது? ஏன்னா மனநிலையில இருக்கக்கூடிய ப்ராப்ளம் உடல்ல இங்க கொஞ்சம் லைட்டா பாதிப்பு தருது. அதே மாதிரி உடல்நிலையில இருக்கக்கூடிய ப்ராப்ளமும் மனநிலையில ஏதோ பாதிப்பு தரும். அது நமக்கு உணவு முறைகள் நம்மளை பாதிக்கும். எக்ஸஸா சாப்பிட்டு பாருங்களேன், நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்ட முடிச்ச பிறகு மறுபடியும் யாராவது சாப்பிட்டு பாருங்களேன், மனநிலை மாற்றம் ஏற்படும், ஆறால சேஞ்சஸ் இருக்கும். அதனால நீங்க யாருக்காவது ஸ்கேன் பண்ணி சொல்லும் போது அவங்க வந்து ஒத்துக்கல, இல்ல அந்த மாதிரிலாம் எனக்கு இல்லைன்னு சொன்னாலும் நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க. இதே நல்லா பிராக்டிஸ் பண்ண அந்த ப்ராப்ளம்ங்கிறது அவங்க பிசிக்கல் பாடியிலயோ இல்ல மனநிலையிலயோ இருக்கா இல்லையான்னு கூட ஸ்கேன் பண்ண முடியும். ஆறால மட்டும்தான் இருக்கா இல்ல அவங்க உடம்புல பாதிச்சிருக்கா, ஆறால மட்டும்தான் இருக்கா இல்ல அவங்க மனநிலையை பாதிச்சிருக்கான்றது அதையும் ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியும். சரி, இப்ப வேற யார? ஓகே, நன்றி மேடம், அம்பிகா மேடம், ரொம்ப நன்றி. நீங்க வந்து உங்களை ஸ்கேன் பண்ண அலோவ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி அலோவ் பண்ணாதான் ஸ்கேன் பண்ணணும். இப்ப அலோவ் பண்றதுனா ஸ்கேன் பண்ணான்னு கேட்டா அவங்க ஓகேன்ட்டாங்க. இப்ப வேற யாருக்கும் எப்படி கேட்கணும் அப்படின்னா, இப்ப ஹீலிங் வராங்கன்னா அவங்க கிட்ட கேட்கணும். அவங்க ஹீலிங்கே கேட்கறாங்க, எனக்கு இந்த மாதிரி ஹீலிங் கொடுங்க, ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்லும் போது சொன்ன பிறகுதான் நம்ம ஸ்கேனே பண்ணணும். அதோட ஸ்கேன் பண்ணக்கூடாது. சரிங்களா? என்ன ரீசன் அப்படின்னா, அவங்களை ஸ்கேன் பண்ணோம்னா நம்ம நார்மலா கருணை உள்ளம் கொண்டவர்கள். சோ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கேன் பண்ணோன்னு அச்சோ உங்களுக்கு ஷோல்டர் பெயின் இருக்கு, உங்களுக்கு தலைவலி இருக்குது, வாங்க சரி பண்ண உட்காந்துருவோம். கருணை உள்ளம்னோட அவ்வளோ மகிழ்ச்சி, அவ்வளோ சிரிப்பு, பல சாங்கிதம். சரி, சோ அதனால அவங்க ஹீலிங் கொடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு ஸ்கேன் பண்ணணும். அது ஒரு நார்மலா யாரும் ஸ்கேன் பண்ணணும் அவசியம் கிடையாது. இதே நம்ம கிட்ட ஒரு பிசினஸ் பார்ட்னரா வராங்க, பிசினஸ் செய்ய வராங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு பண்றாங்க அப்படின்னா அப்ப நம்ம அவங்களை ஸ்கேன் பண்ணலாம். இவங்க கூட பிசினஸ் பண்ணா அவங்க செட் ஆகுமா செட் ஆகாதா, இவங்களை பார்ட்னரா சேர்த்துக்கலாமா வேண்டாமா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்கேன் பண்ணலாம், போக போக கத்துக்கலாம். இந்த ஸ்கேனிங் ப்ராசஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தா ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி போட்டோ காமிக்கும் போதே ஸ்கேன் பண்ணிருப்போம்ல. எங்க முடிஞ்சு போச்சு, முடிச்சு விட்டாங்களே. எஸ், எங்க எஸ், இதே கதை தான் ஆப்பனண்ட்டுக்கும் அவங்களுக்கும் நம்ம ஸ்பௌஸுக்கும். அவங்களுக்கும் ஸ்கேனிங் கத்துறதா அவங்களும் அதை யோசிச்சிருப்பாங்க, நம்மளை முடிச்சு விட்டாங்களே. அக்கறைக்கு கரைப்பச்சதான். என்ன என்னங்க உண்மைதான். இப்படி கூட யோசிக்கலாம், நல்ல வேலை ஸ்கேனிங் தெரியல, தெரிஞ்சிருந்தா என்னது கல்யாணம் ஆயிருக்காது. ஓகே சரி, அப்ப வேற யாரும் ஸ்கேன் பண்ணணும். மல்லிகா மேடம் ஏற்கனவே கை தூக்குனாங்க. இப்ப மல்லிகான்னு இருக்காங்க பாருங்க, கே டாட் மல்லிகா, அவங்கள வந்து பின் பண்ணிக்கோங்க. இப்ப அவங்கள ஸ்கேன் பண்ணுங்க. அதே மாதிரி புருவ மத்திய கவனிங்க. மேடம் நீங்க கண்ண மூடி உட்காருங்க, புருவ மத்திய கவனிங்க. கொஞ்சம் தலையை அப்படி கேமராக்கு முன்னாடி குனிச்சுக்கோங்க லைட்டா, கொஞ்சம் வெக்கப்படுற மாதிரி. அப்படிதான். ஓகே, சும்மாதான், சீரியஸா கிடையாது, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னது. லைட்டா தலையை குனிச்சுக்கோங்க. அவங்க புருவ மத்திய கவனிங்க. புருவ மத்திய பார்த்துக்கிட்டே அவங்க தலையை சுத்தி என்ன மாதிரி இருக்கு. நம்ம கண்ணை ஓபன் பண்ணி தான் பார்க்கணுமா? அது
நீங்க கண்ணை ஓபன் பண்ணி தான் பார்க்கணும் இல்ல மேடம். அவங்கள அப்படியே கண்ணில் போட்டோ எடுத்துட்டு நீங்க கண்ண மூடிய கூட உட்காந்துருக்கலாம். ஓகே. அவங்களே கண்ண மூடி உட்கார சொல்றோம் அப்படின்னா அவங்க கண்ணை திறந்து பார்த்தாங்கன்னா யார் யாரெல்லாம் ஸ்கேன் பண்றாங்க, கிளாஸ்ல என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்து மனநிலை மாற ஆரம்பிக்கும். ஓகே. இப்ப கண்ணை மூடிட்டு யோசிப்பாங்க, கம்மியா யோசிப்பாங்க. கண்ணை திறந்து நிறைய யோசிப்பாங்க அவங்க. ஓகே. ஓகே. எங்க நிறைய பேர் வீடியோ ஆன் பண்ணவே இல்லை. வீடியோ ஆன் பண்ணுங்க அனைவரும். ஆரா ஸ்கேனிங்ல அவங்க என்ன திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது அவங்களோட தாட் ப்ராசஸ்னா அவங்களுக்கு திங்கிங்கோட வார்த்தைகள் தெரியாது. அதை என்ன பேஸ் பண்ணி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, பொருளாதாரம், உறவுகள், ஹெல்த், ஆஃபீஸ் அஃபிஷியல் விஷயங்கள் என்ன திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட உடல்நிலை எப்படி இருக்கு, மனநிலை, உடல்நிலை, இன்னும் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கலாம் ஆரா ஸ்கேனிங்ல. குருஜி, சொல்லுங்க மேடம். குருஜி, இந்த இடத்துல வந்து லைட்டா ஒரு மாதிரி பர்பிளிஷ் கலரா இல்ல ப்ளூ கலரா தெரியுது. லைட் ப்ளூ பர்பிளிஷ் கலர் தெரியுது குருஜி இந்த இடத்துல. ஓகே. இந்த இடத்துல இங்க வந்து ஸ்டார்டிங்ல வந்து இங்க ஒரு இது வரைக்கும் ஒயிட்டா தெரிஞ்சுது. அப்புறம் கொஞ்சம் பிளாக் ஆகி இப்படி ஒயிட்டா தெரிஞ்சுது ஓகே. ஸ்டார்டிங்ல. இப்ப வந்து இந்த இடம் சுத்தி ஒரு வயலட்டிஷ் இருந்தது. ஓகே. இந்த கழுத்து இந்த ஏரியா இந்த ஏரியா ஓகே. குருஜி எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. ஓகே. சார் எனக்கும் ஒன்றும் தெரியல சார். ஓகே. எனக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒயிட்டா தெரியுது. லைட்டா அந்த ரெட்டா மாறுறா போல திருப்பி வந்து ஒயிட்டுக்கு வருது சார். ஓகே. லைட்டா ரெட் ஷேட் இருக்கு. ஓகே. அதுவும் ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் தான் தெரியுது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு தெரிய மாட்டேங்குது. ஓகே. எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு வயலட்டிஷா தெரியுது. ஓகே. ஆனா விட்டு 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 தெரியுது குருஜி. விட்டு விட்டு தெரியுது. கண்டினியூஸா தெரிய மாட்டேங்குது.
விட்டு விட்டு தெரியுது. ரைட் சைடு மட்டும்தான் கிளியரா நமக்கு வந்து அந்த வயலட்டிஷ். ஓகே, இப்ப பேசிக்கா இந்த வயலட் கலருங்கிறது அவங்களுக்கு ஹீலிங் கலர். ஹீலிங் குணப்படுத்தும். அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, பிசிக்கலோ மென்டலோ ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த வயலட் கலர் ஆறாக்குன்னா அவங்களுக்கு ஹீலிங் நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். கே டாட் மல்லிகா மேடம் இருக்காங்க பாருங்க, அவங்கள பின் பண்ணிக்கோங்க. எங்க ஆளை காணோம் அவங்கள? இருக்காங்களா? ஓகே தெரியுதாங்க குருஜி? ஓகே, இருங்க நம்மளே பின் பண்ணிருக்கலாம் எல்லாருக்கும். எங்க மானாமல் தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன். எஸ், இப்ப ஸ்கேன் பண்ணுங்க, பின் பண்ணி வச்சு பாருங்க எல்லாருக்கும். ஒருத்தர் பார்க்கும்போது எனக்கு இந்த தேர்ட் ஐ கனெக்ட் ஆயிடுது. தேர்ட் ஐ கனெக்டா இருக்குங்க. எனக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, ஆக்சுவலா ஆரா ஸ்கேனிங் எனர்ஜி பாடியை பார்க்கறதுக்கு வந்து இப்ப வந்து நம்ம நார்மல் 2 கண்கள் இருக்கு பாருங்க, அந்த 2 கண்களுக்கு என்ன பேருன்னா ஊனக்கண்கள்னு பேரு. இந்த பிசிக்கல் பாடியில இருக்கிற கண்களுக்கு ஊனக்கண்கள்னு பேரு. சரிங்களா? இப்ப ஆறாவை பாக்குறதுங்கிறது, ஆறாங்கிறது ஒரு எனர்ஜி பாடி. இந்த எனர்ஜி பாடியை பார்க்கறதுக்கான கண்கள் நம்மளோட எனர்ஜி கண்கள் தான். அதுக்கு சூட்சம கண்கள்னு பேரு. கண்கள்னு சொல்ல முடியாது, சூட்சம கண். ஏன்னா ஒற்றை கண், ஒரு கண். சூட்சம கண். இது சூட்சம கண்ணுக்கு நம்ம இன்னொரு பேர் வச்சிருக்கோம், அது என்ன தேர்ட் ஐன்னு பேர் வச்சிருக்கோம். 3வது கண் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். அப்ப நம்ம அவங்க ஆறாவை பார்க்கணும் அப்படின்னா நமக்கு சூட்சம கண் தெரியணும். அந்த சூட்சம கண் வழியா பார்த்தாதான் அவங்களுக்கு தெரியும். நம்ம பிசிக்கலா அவங்க 2 கண்ணால பாக்குறோம். இப்ப அரவினா மேடம் ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க, அவங்க ஸ்கேன் பண்ணும்போது கண்ணை திறந்துட்டு தான் ஸ்கேன் பண்ணணுமா? கிடையாது. அவங்கள பார்த்துட்டு அப்படியே கண்ணை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிட்டா கூட, இப்ப அவங்கள பாருங்களேன், அவங்கள பார்த்துட்டு அப்படியே கண்ணை முடிக்கோங்க. உங்களுக்கு எந்த இடத்துல தெரியுறாங்க? தேர்ட் ஐல தான். எஸ், புருவ மத்தியில புருவ மத்தியில தான் தெரிவாங்க நமக்கு. ஒரு ஒயிட் கலரா தெரிஞ்சாங்க. ஒயிட் கலரா தெரியுறாங்க. எஸ், அப்படியே ஒரு பிலிம் வந்து பதிகிற மாதிரி. கரெக்ட். ஒரு ஷேடோ மாதிரி இருக்கும். இப்ப நம்ம 2 கண்களை சுத்தியும் ஒயிட்டா தெரியுறாங்க. சுத்தி ஒயிட்டா தெரியுறாங்க. இருக்கு, நடுவுல இவங்க ஷேடோவா இருக்கு. நடுவுல இவங்க ஷேடோவா இருக்கு, சுத்தியும் ஒயிட்டா இருக்கு. ஓகே, அப்ப ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா ஒருத்தங்கள பார்த்து ஸ்கேன் பண்ணணும் கூட இல்ல, பார்த்துட்டு கண்ணோம்னா அவங்களோட எனர்ஜி பாடி தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. அவங்க உத்து கவனிச்சுக்கிட்டே இருந்தா ஒரு சிலருக்கு அவங்க எனர்ஜி பாடி தெரியும். ஒரு சிலருக்கு அவங்கள பார்த்துட்டு கண்ணோம்னா அவங்களுக்கு தெரியும், அவங்களோட எனர்ஜி பாடி தெரியும். அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வரும். அவங்களோட எனர்ஜி லெவல் பொறுத்து மாறும் அது. இப்போ நம்ம புத்து பார்த்துட்டு கண்ணை மூடும் போது இப்போ அவங்களோட பிளாக் ஹேர் வந்து நமக்கு ஒயிட்டா தெரியுது. அது என்ன கலர் பாக்குறோமோ அது வேற மாதிரி கண்ணை மூடும் போது நமக்கு தெரியும். கரெக்ட். அது லெவல் 3ல ஒரு லெவல் 3ல கலராரா பாக்குறது ஒரு டெக்னிக் இருக்கு, அதை சொல்லி தருவோம், அப்ப தெரியும். அதே மாதிரி நம்ம பிசிக்கலா பாக்குற எல்லாமே வந்து ஒரு கலர்ல தெரியும், ஆனா எனர்ஜில வேற கலர்ல இருக்கும். அதனால உங்க பிளாக் ஹேர் அது அவங்களுடைய ஹேரோட எனர்ஜி, அவங்க உடலுக்கான எனர்ஜி, மனநிலைக்கான எனர்ஜி, அந்த மாதிரி எனர்ஜி தான் நம்ம பாக்குறோம். நம்ம நெகட்டிவா வச்சு பார்க்கும்போது ஒரு டெக்னிக் இருக்குல்ல, இவங்க போட்டோவையே நம்ம நெகட்டிவா இந்த இடத்துல வச்சு இப்படி பார்த்தோம்னா இவங்க கலரா தெரிவாங்க. தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் ஒரு டெக்னிக் இருக்கு. ஓகே, நீங்க சொல்றப்ப ஆரா விட அவங்க முடிதானே குறிச்சு அதிகமா தெரியுது. இப்ப நம்ம விட்டு அவங்களை பார்த்துட்டு ஓகே, ஏன்னா அவங்க பிக்சர் பார்க்கும்போது அவங்களோட முடிதான் நல்லா அதிகமா தெரியுது நம்ம கண்களுக்கு. அதனால நம்ம கண்ணை மூடும் போது அதான் அதிகமா தெரியுது.
அதுதான் அதிகமா தெரியும். மேடம் அந்த தலைமுடியை கொஞ்சம் பின்னாடி எடுத்து போட்டுக்கோங்க. எஸ். இப்ப ட்ரை பண்ணலாமா? இப்ப பாருங்க. தலையை கொஞ்சம் கீழே. இப்ப புருவ மத்திய அவங்க புருவ மத்திய பாருங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க சைட்ல என்ன தலையை சுத்தி என்ன தெரியுதுன்னு பாருங்க. லைட்டா தலையை கொஞ்சம் குடிங்க. இப்ப ஓகே. தலையை சுத்தி ஒயிட்டா தெரியும் போது நம்ம அப்ப கூட புருவ மத்தியிலேயே தான் பார்க்கணுமா? அந்த ஆமா மேடம். ஆமா, ஆரம்ப காலத்துல அந்த புருவ மத்தியை மட்டும் கவனிங்க போதும். அந்த ஒயிட்டை பார்க்க முடியும். ஆமா, அந்த ஒயிட் தெரியும் போதும் அந்த புருவ மத்தியை கவனிச்சுக்கிட்டே இருங்க. மல்லிகா மேடம், உங்களுக்கு ஏதாவது மந்திரங்கள் ஏதாவது தெரியுமா? சாமி மந்திரம் அது சொல்லுங்க, அப்படியே உள்ளுக்குள்ள சொல்லுங்க. இப்ப அவங்க ஆறாள் ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்னு பாருங்க. ஒரு கடவுள் மந்திரம், இறை மந்திரம் சொல்லும் போது அந்த ஒயிட்டா இருக்கிறது கொஞ்சம் திக்கா தெரியுது. ஒயிட் கொஞ்சம் திக்கா தெரியுது. கொஞ்சம் திக்கா கொஞ்சம் பெருசா தெரியுது. ஓகே மேடம். ஜெயந்தி மேடம், வீடியோ ஆன் பண்ணுங்க. வீடியோ ஆன் பண்ணது ரிப்போர்ட் நீங்க சொல்லணும். தெரியலைங்க சார், வீடியோ ஆன் ஆகல. ஆன் ஆகலைங்களா? சரி, ஓகே மேடம். நான் வெளியில போயிட்டு மறுபடியும். குருஜி எனக்கு வந்துட்டு கண்ணுல அப்படியே கண்ணை மூடிட்டு பாக்கும்போது நிறைய ஒரு ஒயிட்டும் தெரியுது. ஆனா உள்ள எல்லாம் நிறைய அங்கங்க ஒரு பிளாக் கலர் கருப்பு புள்ளி அந்த மாதிரி வருது. ஓகே, ஒயிட் நல்லா தெரியுது. அதுல பிளாக் கலர் டாட் டாட்டா தெரியுது. அது உள்ள எல்லாம் எங்கெல்லாமோ டாட் அவங்க. ஓகே, இப்ப அந்த டாட்டுக்கான காரணம் என்னவாக இருக்கலாம்? பிளாக் டாட்டா இருக்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, ஒண்ணு அவங்க மனநிலையில ஏதாவது தாட் ப்ராசஸ் மாறிக்கிட்டே இருக்கலாம். கவலை, பிரச்சனைகள், கோபங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். இல்லைன்னா அவங்கள உடல்நிலையில பாதிப்பா இருக்கலாம். இப்ப நீங்க ஸ்கேன் பண்றது அவங்க மனநிலையா உடலையா? மியூட் போட்டு பேசுறீங்க மேடம். அவங்க முகத்தை தான் அப்படியே எடுத்தேன். அந்த தேர்ட் ஐ பார்த்து அப்படியே எனக்கு கண்ணை ஒரு மாதிரி மூடுற மாதிரி இருந்துச்சு. அப்ப நான் கண்ணை அப்படியே மூடிட்டேன். சரி, அப்ப அவங்க பிசிக்கல் பாடி நீங்க ஸ்கேன் பண்றீங்க அப்படின்னா இந்த டாட் வர்றது காரணம் என்னன்னா அவங்க பிசிக்கல் பாடியில ஏதோ ப்ராப்ளம் இருக்கலாம். மல்லிகா மேடம், உங்களுக்கு முகத்துல ஏதோ இச்சிங் இல்ல? நீங்க தான் நிறைய மேக்கப் போட்டுருப்பீங்க. சொல்லுங்க. மியூட் போட்டு பேசிட்டு இருக்கீங்க. கழுத்துக்கிட்ட வலி இருக்கு. கழுத்துக்கிட்ட வலி இருக்கு. விட்டு விட்டு வருதுங்களா வலி உங்களுக்கு? ஆமா குருஜி. பாருங்க, அதனால உங்களுக்கு ஆறா வந்து கொஞ்சம் மாறி மாறி தெரியுது. இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. சரி, அந்த கழுத்து கிட்டதான் கண்ணு திறந்து பார்க்கும்போது இந்த கழுத்து கிட்டதான் அந்த வயலட்டிஷ் கலர் தெரிஞ்சதுன்னு சொன்னாங்க. ஓகே, அப்ப வயலட் கலர் தெரிஞ்சா அப்ப ஹீலிங் நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அங்க பெயின் இருக்கு, ஹீலிங் நடந்துகிட்டு இருக்கு. கண்ணு திறந்து இருக்கும் போது கொஞ்சம் தெரியுது. மூட்னா எனக்கு ஃபேஸ் ஃபுல்லா டார்க்கா தான் இருக்கு. சுத்தி அந்த ஓகே ஒயிட் லைன், அதாவது கலர் இருக்கு. ஓகே குருஜி, கண்ணுல இருந்து தண்ணி வருது. இப்படியே பாத்துட்டு இருக்கும். அது என்ன? நம்ம கண்ணு சரியில்லைன்னு அர்த்தம், வேற எதுவும் இல்ல. இல்ல, எனக்கு அந்த அப்படியே கண்ணை அவங்களே பார்த்துட்டு அந்த பொது பிடிச்ச போதுதான் கண் அப்படியே நிறைஞ்சிருச்சு. அது என்னன்னு எனக்கும் தெரியல. ஓகே ஓகே, ஆக்சுவலா வந்து நம்ம கண்களுக்கு வந்து நல்ல சக்தி இருக்கு, அவ்வளவு சக்தி இருக்கு. அவ்வளவு நேரம் கண்ணை அவ்வளவு கவனிச்சிருக்கோம் நம்ம. அதுதான் நினைக்கிறேன். அதுதான்
ஏன்னா ஒண்ணும் தெரியலேன்னு சொல்லி நம்ம அப்படியே பார்த்துட்டே ஆ. இருக்கோமா, அதனாலயா இருக்கும். குறுகுறுன்னு பாக்குறீங்க. பாருங்க பாருங்க. சரி. மல்லிகா மேடம் ரொம்ப நன்றி மேடம், உங்களை ஸ்கேன் பண்ண அலோவ் பண்ணதுக்கு. நன்றி குருஜி. எஸ் மேடம். கண்ணுல இருந்து தண்ணி வருதுன்னு சொன்னீங்களே மேடம், ஆக்சுவலா வந்து உங்களை வந்து நான் புகழ்ந்து சொல்லல, கண்ணு சரியில்லைன்றத அப்படி சொன்னேன் நான். நம்ம நிறைய பயிற்சி பண்ணணும் கண்களுக்கு, பண்ண பண்ண அது சரியாயிடும். ட்ரிபிள் கிளாஸ்ல அதெல்லாம் வரும், கண்களுக்கு பயிற்சி எல்லாமே இருக்கு. சரி, இப்ப வேற யாரை ஸ்கேன் பண்ணணும் சொல்லுங்க. இருங்க இருங்க, நம்ம வீடியோ ஆன் பண்ணி ஆஃப் பண்ற பாருங்க. பஷீர் சார், அவரு ஸ்கேன் பண்ணலாமா? பஷீர் ஏன்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவரை பின் பண்ணிடலாமா? அவரை பின் பண்ணிக்கோங்க. வீடியோ ஆஃப் பண்ணி ஆகணும் சார். ஆஃப் பண்ணி ஆகுதா? ஆகும். இருங்க, பப்ளிக்கா உங்களை ஸ்கேன் பண்ண சொல்லியாச்சு, என்னால நடக்குதுன்னு வேடிக்கை பார்ப்போம். பஷீர் ஏ அப்படின்னு இருக்கு பாருங்க, அவரை பின் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப பஷீர் சாருக்கு ஒரு டாஸ்க். என்ன டாஸ்க் தெரியுங்களா? யார் யாரெல்லாம் உங்களை ஸ்கேன் பண்றாங்க நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்க கண்ணை மூடி உட்கார்ந்து இருக்கணும். கண்ணை மூடி உட்காந்துட்டு யார் யாரெல்லாம் உங்களை ஸ்கேன் பண்றாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அதாவது இப்ப நான் உங்களை டச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வித சென்ஸ் இருக்கும். இதே உங்க பிரதர் உங்களை டச் பண்ணா வேற ஒரு சென்ஸ் இருக்கும். உங்க அம்மா, அந்த மாதிரி சென்ஸ் மாறும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இப்ப வந்து உங்களை மத்தவங்க யாராவது பாக்குறாங்கன்னா, ஓகே இது யாரோட எனர்ஜியா இருக்கும் நீங்க ஸ்கேன் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்க வந்து ஒளிவட்டத்துக்கு நடுவில் உட்காந்துருக்கீங்க. எஸ், அதேதான். ஒளிவட்டம் பிரைட்டா இருக்கு உங்க பேசை விட. இப்ப பரவாயில்ல. இப்ப டாஸ்க் என்ன தெரியுங்களா? குழுவினர் அனைவருக்கும் டாஸ்க். இவரை பிசிக்கல் பாடியை ஸ்கேன் பண்ண போறது கிடையாது, இவருடைய மனநிலையை ஸ்கேன் பண்ணணும். இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? அவங்களோட ஃபேஸை கவனிச்சோம், அவங்க லொகேஷன் அதுதான், புருவமத்தை தான் கவனிக்க போகிறோம், தலையை சுத்தி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய இன்டென்ஷன் என்னன்னா, இவரோட மனநிலை எப்படி இருக்கிறது. இவர் அதிகமாக எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்? நீங்க கண்ண முடிய உட்காருங்க சார். எஸ், நீங்க கண்ண முடிய உட்காருங்க சார். நீங்க ஸ்கேன், யார் யார் உங்களை ஸ்கேன் பண்ணாங்க பார்த்து சொல்லுங்க. ஐ மீன் பார்க்காம சொல்லுங்க. ஆர் உங்களை சுத்தி என்ன டைப் ஆஃப் எனர்ஜி உங்ககிட்ட வருது? நம்ம ஸ்கேனர்ஸா மட்டும் இருக்கக்கூடாது, நம்மளை சுத்தி என்ன எனர்ஜி இருக்கு நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கும். நமக்கு அது எப்படிலாம் சென்ஸ் ஆகும் அப்படின்னா, வாசனையில சென்ஸ் ஆகலாம். நல்ல வாசனை அடிக்குதுப்பா,
அதுக்கு சமையல் பக்கத்து வீட்டு சமையல் வாசனை அந்த வாசனை சொல்லல, சரிங்களா? ஏதோ நம்ம வீட்டுல இல்லாத ஒரு வாசனை அடிக்கும். ஒரு பூ வாசனை அடிக்கலாம், சாம்பிராணி வாசனை அடிக்கலாம், நல்ல பெர்ஃப்யூம் வாசனை அடிக்கலாம், நல்ல ஒரு பிளசண்டா இருக்கும். அப்ப யாரும் நல்ல எனர்ஜியா இருக்காங்கன்னு அர்த்தம். நம்மள யாரும் டச் பண்ற மாதிரி இருக்கலாம், நம்ம கிட்ட யாரோ பேசுற மாதிரி இருக்கலாம், டேஸ்ட் மாறலாம் சில சமயம். இப்ப கண்ண மூடி உட்காந்தா முன்னாடி ஏதோ நல்ல அழகான சீனரிஸ் ஏதாவது வரலாம், நம்ம எதுவும் பார்க்காத விஷயங்கள் ஏதாவது வரலாம், சில உருவங்கள் வரலாம். இதெல்லாம் வந்ததுன்னா நமக்கு ஹாப்பி, மைண்ட் வந்து நல்லா ஹாப்பியா இருக்கும், பிளசண்டா இருக்குப்பா, சூப்பர்ப்பா அப்படின்னு இருந்துச்சுன்னா ஏதோ நல்ல எனர்ஜி வந்திருக்காங்கன்னு அர்த்தம். இது பெண்களுக்கு ரொம்ப இந்த சென்ஸ் ரொம்ப அதிகம். இது ஆண்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப கம்மி தான் இந்த சென்ஸ். இப்ப பெண்கள் வந்து இப்ப நீங்க உட்காந்துருக்கீங்க, உங்க முதுகுக்கு பின்னாடி யாராவது ஒருத்தர் உங்க உட்காந்துட்டு உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு சென்ஸ் ஆகி திரும்பி பார்ப்பீங்க. பெண்களுக்கு சொல்லியிருக்காங்க, எத்தனை பெண்கள் இருக்கீங்கன்னு பார்ப்போம். இப்ப யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சென்ஸ் ஆயிருக்கு? 1 எனக்கு சென்ஸ் ஆயிருக்கு. 2 3 3 பெண்கள் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க. பரவாயில்ல, பெண்கள் பெண்களாவே இருக்காங்க. எனக்கு அந்த மாதிரி அப்பப்போ தோணும். ஓகே, இப்ப நம்ம உட்காந்து இருக்கிறோம். இப்ப நீங்க உட்காந்து இருக்கீங்க, ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இருக்கீங்க, ஒரு ஹோட்டல்ல உட்காந்து இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க பின்னாடி உங்க முதுகுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க உட்காந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அது உங்களுக்கு யாரோ நம்மளை பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சென்ஸ் ஆகும் உங்களுக்கு. அது நார்மலா அப்படியே பார்த்துட்டு போறது வேற, உங்களே உத்து கவனிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா சென்ஸ் ஆகும். அது நார்மலா, அதாவது அவங்களோட பார்வைங்கிறது ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி உங்களுடைய ஆறாங்கிற எனர்ஜியை வந்து டச் பண்ணும்போது உங்களுக்கு அது சென்ஸ் ஆகும். பெண்களுக்கு, ஆண்களுக்கும் அந்த சென்ஸ் இருக்கு, அதை கண்டுக்க மாட்டாங்க பெருசா. அடப்போடா அவன் பார்த்தேன்னா நம்ம என்ன அப்படின்னு நம்ம பாட்டுக்கு அப்படியே ஜாலியா இருக்கிற ஆளுங்க ஆண்கள். பெண்கள் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ். அது மட்டும் இல்ல, பெண்கள் கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆனவங்க, மைண்ட் லெவல்ல மட்டும் இல்ல, 6ஆம் லெவல்லையுமே சென்சிட்டிவ் ஆனவங்க. அதாவது அவங்களுக்கு வந்து சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் அதிகம். இப்ப எல்லாருக்குமே அது பிராக்டிஸ் இருக்கணும். அது ஆண்கள் பெண்கள் எல்லாமே, ரேக்கி ஹீலர்ஸ்க்கு எல்லாருக்கும் அந்த பிராக்டிஸ் இருக்கணும். நம்மள ஒரு பார்வை, ஒரு எனர்ஜி, ஒரு யாரோ ஒருத்தங்க நம்மளை நினைக்கிறாங்க, நினைச்சா கூட அந்த எனர்ஜி நம்ம கிட்ட வரும். அது நமக்கு சென்ஸ் ஆகணும். அது யாருன்னு தெரியுதோ இல்லையோ அதை போக போக தெரிஞ்சுக்கலாம். யாரோ ஒருத்தங்க நம்மளை நினைக்கிறாங்க அப்படி நம்ம உடனே என்ன பண்ணணும்? எஸ், நம்ம என்ன பண்ணணும்? நாங்க லெவல் 2ல ஃபர்ஸ்ட் கிளாஸே இருந்துச்சு, கார்ட் கட் பண்ணிடுவோம். கார்டு கட் பண்ணி விட்டுருணும். ஏன்னா 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு, நம்ம கிட்ட அந்த எனர்ஜி அவங்க எடுத்துப்பாங்க, இல்லைன்னா அவங்களோட எனர்ஜி நமக்கு அனுப்புவாங்க. இது 2 நமக்கு தேவையில்லை. நம்மளோட கனெக்டிவிட்டி எங்க இருக்கணும்? நல்ல பாட்டெல்லாம் கேட்குது. இருங்க, நல்ல பாட்டு, மியூசிக் நல்லா தான் இருக்கு, பட் நம்ம படத்துக்கு சரி வரல. ஓகே, பஷீர் சார் நீங்க சொல்லுங்க சார். இப்ப பதில் யார் யாரெல்லாம் உங்களை ஸ்கேன் பண்ணாங்க? சார் யாருன்னு தெரியல சார், ஆனா யாரோ பாக்குறா போலவே, இங்க இருக்கிறா போலவே ஃபீல் ஆகுது. ஓகே, கூட இருக்கிறா போலவே ஃபீல் ஆகுது. ஓகே, இந்த ரூம்ல யாரோ இருக்கா போல ஃபீல் ஆகுது. ஓகே. உங்களுக்கு அந்த யாரோ இருக்காங்கன்றது ஃபீல் ஆகும்போது உங்களுக்கு அந்த ஒரு நல்ல சந்தோஷமா, மகிழ்ச்சியா, இல்ல சாதாரணமா இருக்கா, இல்ல ஒரு என்னடா அது யாராவது வந்து இருக்குதுன்ற மாதிரி ஒரு பயம் அந்த மாதிரி கலந்த மாதிரி இருக்கா? இல்ல, எனக்கு வந்து எப்படின்னா யாரோ தெரிஞ்சவங்க இருக்கிறா போல இருக்கு, ஏற்கனவே பார்த்தா போல இருக்கு. மைண்ட் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மைண்ட் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே, யாருங்க டிராவல் பண்ணி போனதாங்க? எஸ், அதாவது எப்படின்னா எந்த தாட்ஸும் இல்ல, ஒரு பிளாங்கா, அந்த ஒரு எப்படி சொல்றது, ஓகே, கொஞ்சம் அமைதியா இருக்கா போல, ரொம்ப ஹாப்பியா இருக்கா போல இருக்கு. அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, யாரெல்லாம் ஸ்கேன் பண்ணீங்க அவரை? ஸ்கேன் பண்ணுங்க, ரிப்போர்ட் சொல்லுங்க, ஸ்கேனிங் ரிப்போர்ட்.
நான் ஸ்கேன் பண்ணேன் குருஜி. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து லைட்டா எடுத்த உடனே கொஞ்சம் ஒயிட்டா சுத்திக்கும் தெரிஞ்சுது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இந்த ஷோல்டர் கிட்டலாம் லைட்டா கிரேயிஷா தெரிஞ்சுது. கிரே, லைட் கிரே, லைட் கிரே. கிரே தெரிஞ்சுது. அப்புறம் மறந்துச்சு. சரி சார், வீடியோ ஆன் பண்ணிக்கோங்களேன். பார்க்கும்போது ஒயிட்டா தெரிஞ்சுது. ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரே, அப்புறம் மறந்துச்சு குருஜி. ரொம்ப நேரம் கொஞ்ச நேரம் அந்த கேமரா ரொம்ப ஷேக் பண்ண மாதிரி இருந்ததுனால நான் ரொம்ப கான்சென்ட்ரேட். ஓகே சரி ஓகே. இப்போ ஒயிட்டுங்கிறது காமன், எல்லாருக்குமே ஒயிட் கலர் ஆறாங்கிறது ரொம்ப காமனானது, எல்லாருக்குமே ஒயிட் கலர் இருக்கும் பேசிக்காவே. சரிங்களா? அவங்களுடைய இப்ப பஷீஸோட மனசை தான் ஸ்கேன் பண்ண சொல்றோம். பிசிக்கல் பாடி எல்லாம் ஸ்கேன் பண்ணி இருக்கிறோம், அதை தாண்டி மனசை ஸ்கேன் பண்ணும்போது கிரேவா இருக்கு அப்படின்னா அவருக்கு மேபி நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கலாம். சரிங்களா? சரி, வேற யாராவது ஸ்கேன் பண்ணிருக்கீங்களா? குருஜி நான் கண்ணு மூடி பண்ணப்போ எனக்கு அவரோட முகம் முழுக்க ஒயிட்டா இருந்தது. ஓ சூப்பர் மேடம். அது அப்புறம் இந்த பேக்ரவுண்ட் கொஞ்சம் கருப்பு, அவ்வளவுதான். ஆனா அந்த ஸ்கொயர் மாதிரி தெரிஞ்சது, ஆனா அந்த முகம் நல்லா வெள்ளையா இருந்தது. ஓகே, பேக்ரவுண்ட் லைட்டா கருப்பா இருந்துச்சு, பட் ஆனா முகம் நல்லா வெள்ளையா இருந்துச்சு. ரெயின் சோப் போட்டு குளிச்சுட்டு வந்திருக்காரு நினைக்கிறேன், பளிச்சிடும் மென்மை. சரி ஓகே. நான் உஜாலாக்கு மாறிட்டேன். உஜாலாவுக்கு மாறிட்டீங்களா? ஓகே. ஓகே, வேற யாராவது ஸ்கேன் பண்ணிருக்கீங்களா? எனக்கும் அவரு முகம் மின்னுச்சு குருஜி. மின்னுச்சு, பளபளன்னு. தேங்க்யூ மேடம். ஷைனிங் ஆயிட்டாரு போல இருக்கு. சும்மா குளிச்சுருந்தா கமலஹாச கலர்ல இருப்போம்ல அந்த மாதிரி. ஓகே. அவருடைய ஃபேஸ் நிழலாகவும் சுத்தியும் ஒயிட்டா வந்துருந்துச்சு. ஃபேஸ் நிழலாகவும், அவர் சுத்தியும் ஒயிட், திக்கு ஒயிட். நிழல் அப்படின்னா நார்மலா ஒரு பிளாக்கிஷ் கிரேயிஷ் அந்த கலர் தான் நிழல் சொல்லுவோம். அப்படிதான் தெரிஞ்சதுங்களா உங்களுக்கு? பிளாக்கிஷ் அப்படின்னு தெரியல. ஓகே நிழல். ஓகே, ஷேடு மாதிரி இருந்துச்சு. ஷேடா. சரி புரிஞ்சிடுச்சு. சரி, ஒரு மனநிலை சொல்லுங்க. லெஃப்ட் சைடு, அவங்களுக்கு லெஃப்ட் சைடுல வந்து எனக்கு ஒயிட் கலர் தெரிஞ்சது. ஓகே. ரைட் சைடு சென்சார் மாதிரி தெரியல. அப்புறம் கண்ணை க்ளோஸ் பண்ணோடனே ஒயிட் இதுல வந்து பிளாக் கலர்ல ஸ்கொயர் மாதிரி பிளாக்கா இருந்தது. ஆனா உள்ள பிளாக்குள்ள ஒயிட்டா இருந்தது. ஸ்கொயர் மாதிரி பிளாக்கா இருந்துச்சு, அதுக்குள்ள ஒயிட்டா இருக்கு. ஆமா, அது எனக்கு தெரிஞ்சது. அது கரெக்டா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஓஹோ, அது தெரிஞ்சது, ஆனா அது கரெக்டா இல்லையா உங்களுக்கு தெரியல. இது நல்லா இருக்கு. ஏஞ்சல் பார்க்க சொன்னீங்களே, ஏஞ்சல் தான் தெரியுதா நம்மளுக்கு தெரிய வைக்கிறதுக்கு ஒரு டைம் ஆச்சுல்ல, அந்த மாதிரி ஏதோ தெரியுது. இதுதானா புரியறதுக்கு டைம் ஆகுது சார். சரி ஓகே மேடம், அதே நல்லதான் இருக்கும். அதே நல்லதான் உங்களுக்குமா? ஓகே. எனக்கு இங்க தேர்ட் ஐ கனெக்ட், அது வலிக்குதுங்க மாஸ்டர். தேர்ட் ஐ வலிக்குதுங்களா? வலிக்குதா? எனக்கு வலிக்குது. இப்ப அவங்களுக்கும் பார்த்தேன் இல்லையா, ரெண்டாவது முறையா இவங்களுக்கும் பார்க்கும்போது எனக்கு அந்த தெரியுது. வலிக்க கூடாது. சரி, இப்ப ரிலாக்ஸ் ஆயிடுங்க நீங்க. சார் நீங்க வீடியோ ஆன் பண்ணீங்க, ஏன் டப்பு டப்பு ஆஃப் பண்றாரு? சார். ஓகே ஓகேங்க. வேற யாராவது ஸ்கேன் பண்ணிருக்கீங்களா? ஒரு மனநிலை ஸ்கேன் பண்ணிருக்கீங்களா வேற யாராவது? சார் நான் பண்ணிருக்கேன். சொல்லுங்க மேடம். பர்சனலா சொல்லாமா இப்ப குரூப்ல சொல்லாமா? நான் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க சார். குரூப்ல சொல்ற விஷயம் வந்து குரூப்ல சொல்லுங்க. கரெக்ட். நீங்க என்ன ஸ்கேன் பண்ணி சொல்லுங்க, மத்தவங்களுக்கும் தெரியும். சொல்லுங்க. ஓகே சார், நான் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றேன். அவருக்கு வேணும்னா நான் தனியா சொல்றேன் சார். அவர் வந்து படம் பெருசா இருக்கா? அப்படியே இல்லை. ஓகே. பர்சனல், அதனால ஓகே. அவர் வந்து இப்ப ரொம்ப குழப்பமான மனநிலையில இருக்காரு. ஒண்ணு வந்து ஜாப் ரிலேட்டட் அந்த மாதிரி விஷயத்துல இருக்காரு. இன்னொன்னு ஒரு பர்சனல் லைஃப்ல குழப்பமா இருக்காரு. ஆமாவான்னு கேளுங்க சார். இருங்க, இல்லன்னு சொல்லக்கூடாது, எதுன்றது கிளாரிட்டியா சொல்லணும். அதான் ஸ்கேனர், அது ரேக்கி ஹீலர் வேற. நீங்க ஓகே, அவர் வந்து லைஃப்ல வந்து அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுக்கோங்க சார், சொல்லாமான்னு சொல்லிட்டு. பஷீர் நீங்க தான் பதில் சொல்லணும். சொல்லலாமா வேண்டாமா? கத்தி நீங்களா எடுக்கிறீங்களா அவங்களா எடுக்கணும்? கத்தி யாரும் எடுக்கணும்.
சரி, அவரு பர்சனல் லைஃப்ல ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருக்காரு. அவரு அந்த நபர்கிட்ட டைரக்ட்டா போய் பேசுறது நல்லது. பேசினா அவருக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர அவர் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு உணர்த்தியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் லைஃப்ல வந்து வேற ஒரு திருப்புமுனை ஏற்படும் அப்படின்றது எனக்கு சென்ஸ் ஆகுது. இப்ப ஜாப்லன்னு சொன்னீங்க, திடீர்னு ஒரு பர்சன் கிட்டன்றீங்க. அப்ப ஜாப் விஷயமாவா இல்ல? இல்ல பர்சனல் லைஃப் அவரோட பர்சனல் லைஃப்ல அவர் வந்து ஒரு ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஓஹோ. அந்த பெண்கிட்ட போய் அவர் டைரக்டா பேசினா அவருக்கு பேசணும் அப்படின்றது சென்ஸ் ஆகுது எனக்கு. அது பேசுறப்ப அவருக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர் அவர் அக்செப்ட் பண்ணணும். அதையும் சொல்லிடுங்க. இவ்வளவு ஸ்கேன் பண்ண நீங்க அதையும் அடுத்ததையும் சொல்லிடுங்க. அடுத்த படம் சீனையும் சொல்லிடுங்க. பார்ட் 2 வைக்காதீங்க. இல்ல சார், வேண்டாம். ஓகே, சரி, ஓகே. அப்ப பாருங்களேன், ஒருத்தவங்களோட எனர்ஜியை ஸ்கேன் பண்ணும்போது நம்ம எதை ஃபோக்கஸ் பண்றோமோ அது நமக்கு தெளிவா தெரியும். இப்ப பிசிக்கல் பாடியில ப்ராப்ளம் இருக்குன்னு ஸ்கேன் பண்ணும்போது பிசிக்கல் பாடியில ப்ராப்ளம் காமிச்சாங்க. எனர்ஜி பாடியில ப்ராப்ளம் இருக்கும் போது எனர்ஜி பாடியில காமிச்சாங்க. இப்போ வந்து அவங்க மனநிலையை கவனிக்கும் போது அவங்களுடைய தாட் ப்ராசஸ் தெரியுது. தாட் ப்ராசஸ்ல என்ன வச்சிருக்காங்க, ஒரு குழப்பமான மனநிலையில இருக்காரு, ஒரு டென்ஷன்ல இருக்காரு அப்படின் போது இவங்க வந்து இன்னும் கிளியரா சொல்றாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களும் ஒருத்தரோட எனர்ஜி ஸ்கேன் பண்ணும்போது தெரியும். ஒரு படத்துல ரஜினிகாந்த் படத்துல ரஜினியும் அவங்க பின்ன சிம்ரான் நடிச்சிட்டு ஒரு படத்துல பிராணிக் ஹீலர் பத்தி சொல்லுவாங்க, தெரியுங்களா? பிராணிக் ஹீலர், அவங்க சிம்ரன் வந்து பிராணிக் ஹீலரா இருப்பாங்க. இப்ப ரஜினிகாந்த் சொன்னது பிரியாணி, அது வந்து கிண்டல் பண்ணிருப்பாங்க. அது கிண்டல் பண்ணது நல்லது கிடையாது. பிரியாணி டீலரான்னு கேட்பற தப்பு. அது ஒரு பிராணிக் ஹீலரை அசிங்கப்படுத்துற மாதிரி. அது ஆனா அவங்க திரும்ப சொல்லுவாங்க, எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி சொல்ல முடியும், பார்த்து சொல்ல முடியும், ஆறால் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. அதனால அவங்களோட தாட் ப்ராசஸ்ல இருந்து எல்லாத்தையும் நம்மளால ஸ்கேன் பண்ண முடியும். குருஜி, அப்புறம் கிரே கலர்ல ஷோல்டர் கிட்ட அது தெரிஞ்சது, அது வந்து குழப்பமான மனநிலை. இன்னொன்னு வந்து ஷோல்டர் அப்படின்னாலே, சொல்லுங்க மேடம். எனக்கும் அந்த ஷோல்டர்ல அந்த பிளாக்கா தெரிஞ்சது. அவருக்கு மேபி ஹெல்த் இஷ்யூவா இருக்கலாம் அப்படின்னு சென்ஸ் ஆகுது. ஹெல்த் இஷ்யூ அப்படின்றது ஓகே, இருக்கலாம் மேடம். ஆனா ஷோல்டர் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா, எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கிறேன்ற இருக்கும். அதாவது ஃபேமிலியில நான் தான் பாத்துக்கிறேன்ப்பா, எப்படி சொல்லலாம், எல்லாத்தையும் தான் தலையில போட்டுக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல. நான் இருந்தாதான் நடக்கும், நான் நினைச்சாதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு, அதாவது ஈகோல சொல்லல, எல்லா கமிட்மெண்ட் என்னோடது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்தாலும் ஷோல்டர்ல இருந்து பாரமா தெரியலாம். ஆர் நீங்க சொல்ல மாதிரி பிசிக்கல், அது ஹெல்த் கண்டிஷன்ஸ், ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் ஷோல்டர்ல தெரியும். குருஜி, ஆனா மனநிலை அப்படின்னு யோசிச்சுதான் இன்டென்ஷன் வச்சு பார்த்தோம் இல்லையா, அப்போதான் அந்த கிரே இருக்கு. அப்புறம் அப்ப மனநிலை குழப்ப நிலை. கரெக்ட். கிரேங்கிறது ஒரு நெகட்டிவ், குழப்பம், தெளிவில்லாம இருக்கிறது, இதெல்லாம் வந்து கிரே கலர். சார் மியூட் போட்டு பேசினா இன்னும் இந்தியாவில் அது கேட்காது சார். இன்னும் அந்த டெக்னாலஜி தான் வரல சார். இப்பதான் வந்தேன் சார். அதான் இப்பதான் வந்தீங்களா? சொல்லுங்க சார். சொல்லுங்க, யார் கேட்டதுன்னே தெரியல. யார்கிட்ட? யார் கேட்டீங்க மேடம்? ஜெயந்தி கேட்டேன். மேடம் 90% கரெக்ட் மேடம். ஓகே. ஹெல்த் ஆக்சுவலா முன்னாடி இருந்துச்சு, ஆனா நான் ஃபீல் பண்றேன் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கா போல. ஷோல்டர் பெயின் ஏதாவது இருக்கா சார் உங்களுக்கு? ஷோல்டர் பெயின் இல்ல சார், எனக்கு பேக் பெயின் இருக்கு, ஆனா ஷோல்டர் பெயின் இல்ல. ஷோல்டர் பெயின் இல்ல, சரி. இப்ப லைஃப்ல பத்தி ப்ராப்ளம் சொன்னாங்க, அதாவது இருக்கா சார் உங்களுக்கு? ஜாப் ரிலேட்டடா இருக்கு. ஓகே. பர்சனலா ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்களே, அது முன்னாடி கன்ஃபியூஷன் இருந்துச்சு, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது கிளாரிட்டி கிடைச்சுன்னு வருது. எனக்கு கிளாரிட்டி கிடைச்சிட்டு வருது. சரி, ஓகே. ஆக்சுவலா 90% அது கிளாரிட்டி கிடைச்சிருச்சு.
அதுவும் 90%. ஏன் சார் 90லே இருக்கீங்க? இல்ல 100%ன்றப்போ நான் அஷ்யூர்டா சொல்லணும், கான்ஃபிடென்ட்டா சொல்லணும். ஓகே, நான் 90 சொல்றது வேற 90. சார் அது சம்டைம்ஸ் அது வந்தது சார், நான் என்ன சார் பண்றது? ஓகே சரி. என்ன எல்லாரும் வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுருங்க, எல்லாம் வீடியோ ஆன் பண்ணுங்க மற்றவங்களாம். வீடியோ ஆன் ஆகலாம். ஓகே, உங்களுக்கு ஓகே மேடம். ஆக்சுவலா நீங்க இன்னொன்னு சொன்னீங்க சொன்னாங்க, அது மாதிரி ஒழுங்கா எனக்கு தெரியலீங்க. என்னங்க? இவங்க இத்தனை பேர் இத்தனை கலரு இது எல்லாம் சொன்னாங்க இல்லையா, ஓகே அந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. வெறும் ஒயிட் கலர் மட்டும் தெரியல. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் மேடம் ஸ்கேன் பண்றோம் நிறைய விஷயங்கள். அப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம், அதாவது அவங்களுக்கு தெரியாம கூட ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு சிலர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அதனால இப்பதான் தெரிய வருது, இனிமே தெரியும், கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும். சார் என்னால அவரோட தேர்ட் ஐயை ஊடுருவே பண்ண முடியல சார். தேர்ட் ஐய தேர்ட் ஐக்குள்ள என்ட்ரே பண்ண முடியல சார். தேர்ட் ஐக்குள்ள என்ட்ரே பண்ண முடியலீங்களா? ஓகே, ஒன்றும் தெரியல சார். யாரோட தேர்ட் ஐ மேடம்? உங்களோட தேர்ட் ஐயா அவரோட தேர்ட் ஐயா? இல்ல பஷீர் சாரோட third eye sir. பஷீஸோட தேர்ட் ஐக்குள்ள நம்ம என்டர் பண்ண வேண்டாம். ஓ சரிங்களா? நம்மளோட தேர்ட் ஐ வச்சு தான் அவங்கள பார்க்கணும். அவரோட தேர்ட் ஐல நம்ம என்டர் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? ஓகே ஓகே சார். அதனால அவருடைய தேர்ட் ஐ தான் நம்ம பார்க்கணும், அவரோட தேர்ட் ஐ நம்ம தேர்ட் ஐல தான் பார்க்கணும். சரி, அடுத்தது வேற யாரும் ஸ்கேன் பண்ணுவாங்க? என்னங்க சார்? அடுத்தது வேற யாரும் ஸ்கேன் பண்ணுவாங்க? என்னங்க நார்மலா ஸ்கேனிங் கிளாஸ் வச்சா எல்லாரும் என்ன ஸ்கேன் பண்ணி என்ன ஸ்கேன் பண்ணுங்க வருவாங்க. இப்ப யாரையும் ஸ்கேன் பண்ணுவாங்க? என்ன பண்ண சொல்றேன்? ஓகே, அம்பிகா கார்த்திகேயன் இருக்காங்க பாருங்க. எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணுங்க. அம்பிகா கார்த்திகேயன் மேடம் பின் பண்ணிக்கோங்க. ஹலோ சொல்லுங்க சார். சார் ஆக்சுவலாக என்னன்னா அது யோசிச்சேங்க சார், அது திங்க் பண்ணேன் நான். ஆக்சுவலாக நீங்க சொல்றது எல்லாம் இப்போ யோசிக்கிறப்போ 100% கரெக்டாக சொல்றாங்க. அது எப்படி சார் அது? அதான் இப்ப நீங்க பண்ண போறீங்க சார். இப்ப அம்பிகா மேடம் இருக்காங்க பாருங்க, அவங்களோட தாட் ப்ராசஸ் மனநிலை எப்படி இருக்கு நீங்க ஸ்கேன் பண்ண போறீங்க. ஆக்சுவலாக என்னன்னா பர்சனலி இதெல்லாம்ன்றதுனால நான் 90 சொன்னேன் நான். சரிங்க சார். ஆக்சுவலி அது சொன்னது எல்லாமே 100% கரெக்ட். அது யார் சொன்னது சார் கரெக்ட்? நீங்க எல்லாரும் சொன்னது கரெக்டா? ஏதாவது பர்டிகுலர் பர்சன் சொல்லணுமா? ஹெல்த் இஷ்யூ சொன்னது, ஜாப் ரிலேட்டட் சொன்னது, பர்சனல் சொன்னது. ஓகே சரி, அப்ப எப்படி ஸ்கேன் பண்றாங்கன்னு கேக்குறீங்க, கரெக்ட்டுங்களா? ஆமா, இது எப்படி 100% அது வந்து கரெக்டா இது பண்ணுவாங்க? ஏன்னா ஹெல்த் இஷ்யூ இருக்கு, ஜாப் ரிலேட்டடாகவும் ஒரு சில இது ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு. அதே போல பர்சனல் ரீசனும் அது வந்து 100% கரெக்ட். ஓகே, ஆக்சுவலா வந்து எப்படி இவங்க இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்ப ரேக்கி படிக்கிறோம் அப்படின்னாலே இந்த பிறவில பிறந்து இந்த பிறவிலேயே நம்ம வந்து கத்துக்கிட்டு ஸ்கேன் பண்றது மட்டும் கிடையாது. ஸ்கேன்ல ரேக்கி கிடைக்கிறது கிடையாது. ஏற்கனவே பல பிறவிகளை நம்ம இந்த மாதிரி டெக்னாலஜி ஏதாவது கத்துக்கணும் இல்ல கத்துக்கிட்டு இருந்திருப்போம். ஒண்ணு மெடிடேஷன் நல்லா பண்ணியிருந்திருப்போம், ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருந்திருப்போம். அந்த இறைநிலை கூட ஒரு கனெக்டிவிட்டி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அது இருக்கிறதுனால நம்ம ரேக்கிக்குள்ளே வந்திருக்கிறோம். ஒரு ஹீலர் அப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு அந்த ஜாதக படிப்பு சொல்லுவாங்களா, நீங்க டாக்டர் ஆகலாம், நீங்க இன்ஜினியர் ஆகலாம்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஹீலர் அப்படின்னா இறைநிலை துணை நம்ம இல்லாம ஹீலர் ஆக முடியாது நம்மளால. எக்கோ ஜெயந்தி மேடம் கொஞ்சம் மியூட் போட்டுருக்கோம், எக்கோ கேக்குது. தேங்க்ஸ் மேடம். சரிங்களா? இறைநிலை துணை இல்லாம நம்மளால இதுக்குள்ள வர முடியாது. அப்ப அந்த இறைநிலை கனெக்டிவிட்டி இருக்கும்போது நிறைய விஷயம் நடக்கும். இது வந்து இந்த பிறவில போன பிறவிகள் நம்ம குருமார்கள் நம்ம கூட இருக்கிறதால நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இப்போ நீங்க வந்து கேக்குறீங்க, நீங்க எப்படி வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க? நீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்திருக்கலாம், ஏதோ ஒரு ரீசன்ல இந்த ஃபீல்டுக்குள்ள வந்துட்டீங்க, ரேக்கின்ற சப்ஜெக்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக இறைநிலை துணை எல்லாம் வந்திருக்க மாட்டீங்க. அதே மாதிரி பல பிறவிகளா நீங்க ஏதாவது தேடிட்டு இருந்திருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயம்.
அப்ப இங்க நம்ம தடுக்கிறது யார்? நம்மளை தடுக்கிறது யாருன்னா நம்ம மனநிலை தான் தடுக்குது. நம்மளால எப்படி ஸ்கேன் பண்ண முடியும்? நமக்கு எப்படி தெரியும்? நம்ம சும்மா காலைல 6 மணிக்கு கிளாஸ்ல உட்காடுறோம், ஜாலியா அட்டை அடிக்கிறோம், போறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா இங்க மனநிலை என்னன்னா, நம்ம தான் வந்து ஓகே நமக்கு தெரியுன்ற முதல்ல நம்பிக்கை உங்களுக்கு வேணும். செல்ஃப் கான்பிடென்ட்டா, ஆமா நம்மளால இதை பார்க்க முடியும், நம்மளால எனர்ஜி பார்க்க முடியும். நம்ம லெவல் 1ல இந்த இவங்களை சொல்லி கொடுத்தோம், ஏஞ்சல்ஸ் எப்படி பாக்குறதுன்னு சொல்லி கொடுத்தோம். அப்ப நமக்கு என்ன நினைச்சிருப்போம், நம்ம என்னப்பா இது புள்ளிப்பிலே தெரியுது, இதுதான் ஏஞ்சலா, இது போல நமக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம நிறைய யோசிச்சிருப்போம். ஏன்னா இதுவரை இந்த உலகத்துல எப்படி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா, பொருட்களை பார்த்தே வாழ்ந்துட்டோம். ரேக்கின்ற சபையில முழுக்க எனர்ஜி, சக்தி நிலை, எனர்ஜி லெவல். இறைவன் யார்? இறைவன் நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா? நேர்ல பார்த்தது இல்லை. பட் அது சக்தி நிலை. உங்க மூச்சு காத்த கவனிச்சிருக்கீங்களா? சக்தி நிலை. உங்களுக்கு உயிர் இருக்குன்னு தெரியுமா? உங்களுக்கு சக்தி நிலை. எவ்ரிதிங் எனர்ஜி தான். அதனால ஃபர்ஸ்ட் நம்மளை நம்ம நம்பணும். எஸ், என்னால எனர்ஜியை ஸ்கேன் பண்ண முடியும். ஒருத்தவங்களோட பிசிக்கல் பாடியில ப்ராப்ளம் இருக்குன்னு ஸ்கேன் பண்ண முடியும். மனநிலை ப்ராப்ளம் இருக்கா, என்ன இருக்குன்னு ஸ்கேன் பண்ண முடியும் அப்படி நீங்க நம்பணும். செகண்ட், இறைநிலை கூட எப்பயுமே உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்குது. இருக்கிறதுனால இதுக்குள்ள வந்திருக்கீங்க. அதையும் நம்பணும். எஸ், இறைவன் நமக்கு கைட் பண்றாங்க, பிரபஞ்சம் நமக்கு கைட் பண்றாங்க. நீங்க இறைவனை நம்புறீங்களோ இல்லையோ, பிரபஞ்சத்தை நம்புங்க. ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்மளை மீறி ஒரு பெரிய சக்தி ஒண்ணு இருக்குல்ல, நம்மளை வாழ வைக்கக்கூடிய, நம்மளை ஆட்டி படைக்கக்கூடிய, இல்ல நமக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு சக்தி நிலை இருக்குல்ல, அந்த சக்தியை நம்புனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சென்ஸ் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ரேக்கின்றதே வந்து 2 விஷயம். ஒண்ணு வந்து எனர்ஜி, இன்னொன்னு முழுக்க நம்பிக்கை, அனுபவம். ஸோ அதனால தான் நிறைய பேர் அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த சக்தி நிலையில கனெக்ட் ஆகும்போது எல்லாமே அவங்களுக்கு ஒண்ணு சீனரியா காமிப்பாங்க, பிக்சர் போட்டு வீடியோவா காமிப்பாங்க, இல்லைன்னா காதுல யாரோ சொல்ற மாதிரி இருப்பாங்க. சிலருக்கு உணர்வு நிலையில சொல்லுவாங்க. எண்ணங்கள் எப்படி வருது உங்களுக்கு, அந்த எண்ணங்கள் வழியாக சொல்லுவாங்க. உங்களுக்கே தோணுதுன்னு சொல்றோம்ல, அந்த தோணும். அதெல்லாம் எல்லாருமே கரெக்டா சொல்றாங்க. அது 100% இப்ப சொல்லியிருக்கீங்க. எஸ், இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? இவங்களை ஸ்கேன் பண்ண போறீங்க. அம்பிகா கார்த்திகேயன் இருக்காங்க பாருங்க, அவங்கள பின் பண்ணிக்கோங்க. அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு ஸ்கேன் பண்ணுங்க. எல்லாருமே ஸ்கேன் பண்ணுங்க அவங்கள மனநிலைய. சீனியர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும். ஹம்சிகீதா மேடம், வெங்கட்ராமன் சார், ஸ்கேன் பண்ண சொன்னா கட்டே ஆயிட்டாரு காலில் இருந்து. இருக்கட்டும் பார்த்து. இப்ப அம்பிகா கார்த்திக் இருக்காங்க பாருங்க, அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு ஸ்கேன் பண்ணாங்க. பின் பண்ணிருக்கோம் பாருங்க அவங்கள. அம்பிகா கார்த்திக். பின் பண்ணிருக்கேன். எல்லாருக்கும் பின்னா இருக்குங்களா? ஓகேங்களா? இருங்க, இப்ப பின்ன இருக்காங்களா? ஓகே.
லைட்டா கேமரா பார்த்து குனிங்க, உங்க புருவமதியை பாக்குறதுக்கு லைட்டா. ஓகே. எஸ், ஸ்கேன் பண்ணுங்க, ரிப்போர்ட் கொடுங்க. சாரி, ஸ்கேன் பண்ணுங்க, ரிப்போர்ட் கொடுங்க. குருஜி எனக்கு இப்படி பார்க்கும்போது கொஞ்சம் உங்க பேக் சைடு கொஞ்சம் ஒயிட் கலர் மாதிரி தெரியுது. கண்ணை மூடுனா அந்த ஸ்கொயர் மட்டும் தான் ஒயிட்டா தெரியுது, பாக்கி எல்லாம் எனக்கு ஒரு மாதிரி. ஒரு மாதிரினா என்ன கலர்ல மேடம்? அந்த அந்த இது ஸ்கொயரா ஒரு ஒயிட், அதுக்குள்ளார அவங்க முகம் வந்துட்டு ஒரு லைட் ஷேடோ, அவ்வளவுதான். அது ஒரு ஒயிட் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒரு லைட் ஷேடோ. குருஜி ஒரு கிரே கலர் மாதிரி ஒரு ஷேடோ, அவ்வளவுதான் எனக்கு தெரியுது. கிரே கலர் ஷேடோ. ஓகே, அவ்வளவுதான். 2 தாட்டி பார்த்தேன், 2 தாட்டி கண்ணு மூடி பார்க்கும்போது எனக்கு அப்படி தெரியுது. ஓகே, கிரே கலர் ஷேடோ. ஓகே, சொல்லுங்க மேடம். சார் எனக்கு வந்து கண்ணை மூடும் போது ஏதோ உங்க வயிற்றுக்கிட்ட ஏதோ பெயின் இருக்கிற மாதிரி தெரியுது. அது கரெக்டா தப்பான்னு கேக்குறேன். அவங்களுக்கு ரைட்டா, உங்களுக்கு ரைட்டா மேடம்? ஸ்டொமக்ல. ஸ்டமக்லயா? ஓகே, ஸ்டமக்ல ஏதோ பெயின் இருக்கிற மாதிரி இருக்குங்களா? ஓகே, அந்த இமேஜ் மாதிரி தெரிஞ்சுது. அது முன்னாடி ஆனா எனக்கு தெரியல. இப்ப இவங்களை பார்த்துட்டு க்ளோஸ் ஐ க்ளோஸ் பண்ணும்போது எனக்கு அந்த ஸ்டொமக் அந்த இமேஜ் மட்டும் அப்படியே வருது. அதனால அதுதான் வலி அந்த மாதிரி இருக்கான்னு கேட்குறேன். மேடம் உங்களுக்கு ஸ்டமக்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்குங்களா? இல்ல. ஓகே, இப்ப நீங்க என்ன பண்ணுங்க மேடம், அவங்களோட ஸ்டமக்ல வந்து ஆரா லெவல்ல இருக்கா இல்ல பிசிக்கல் லெவல்ல இருக்கான்னு பாருங்க. ஆர் மென்டல்னா மனசு, அந்த மென்டல் இல்லைங்க, மனநிலையில இருக்கான்னு பாருங்க. ஏன்னா மனசுல கவலைகள் அப்படின்றதா வயிறு பாதிக்கப்படும். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ரொம்ப கவலை துக்கம் இருந்தா பசிக்கவே பசிக்காது நமக்கு. இப்ப யாராவது ஒரு மரணம் ஏற்பட்டிருக்க வீட்டுக்கு போனீங்கன்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க மோஸ்ட்லி. அந்த துக்கத்துல இருக்க கவலையில இருக்கும்போது பசிக்காது, வயிறு பாதிக்கும். அது டெம்பரரியா இருக்கும். ஆனா இது என்ன ஆகும் அப்படின்னா, நாள் ஃபுல்லா கவலையா இருந்தா வயிறு பாதிக்கும். அப்ப மனநிலையா, எனர்ஜி லெவல்லையா, அது வயிறுலையோ, பிசிக்கல் லெவல்லையா, அது ஸ்கேன் பண்ணுங்க. அம்பிகா ராஜன் மேடம், நீங்க சொன்னீங்களே எந்த இடத்துல பெயின் இருக்கிற மாதிரி காமிச்சது நீங்க? பெயின் இருக்கிற மாதிரி இல்ல குருஜி, எனக்கு முகம் வந்து அப்படியே ஒரு மாதிரி கிரே, அப்படியே ஃபுல் ஒண்ணும் எங்கேயும் ஒரு ஒயிட்டோ ஒண்ணுமே கிடையாது. ஃபுல்லா கிரேவா? ஒரு ஷேடோ, அது ஒரு லைட் கிரேல ஒரு ஷேடோ. லைட் கிரே. மனநிலை குழப்பம் நிறைய இருக்கா மேடம் உங்களுக்கு? இல்ல குருஜி. குருஜி கண்ணை திறந்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு சொல்லுங்க. கண்ணை திறந்து பார்க்கும்போது என்ன தெரியுது? கண்ணை திறந்தாக்கும் போது எனக்கு அந்த பேக் சைடு வந்துட்டு அங்க அந்த கபோர்டு ஒயிட்டா என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு சின்னதா ஒரு லைட் மாதிரி ஒரு சின்ன ஒரு பிரைட்னஸ் மாதிரி பேக் தெரிஞ்சது. ஆனா அது அப்படியே எனக்கு கண்ணு இது பண்ணி ஷார்ப்பா பார்த்து அப்படியே கண்ணை மூடும் போது அந்த பிலிம் மாதிரி வருது நமக்கு. அப்ப வரும்போதுதான் எனக்கு, ஆனா பாக்கி எல்லாத்துக்கும் ஒயிட் கலர் வந்தது. ஆனா சுத்தி இருக்கிற அந்த ஃப்ரேம் மட்டும் ஒயிட் கலர். அந்த உள்ற அப்படி நான் ஃபேஸ்ன்னு என் மனசு சொல்லுது. அந்த ஃபேஸ் வரும்போது அது ஏன் பிரைட்டா வர மாட்டேங்குது மனசுல தெரியுது.
அது வந்து லைட் கலர் ஒரு மாதிரி கிரேல, அவ்வளவுதான். ஓகே 2 தாட்டி பார்த்தேன் நானு. ஓகே ஓகே. என்னவோ. குருஜி ஆ எனக்கு ஒண்ணு தெரிஞ்சிச்சு. ம் அது வந்து ஒரு எனிமல்ஸ். அது வந்து அவங்க கிட்ட வர பாக்குது. அது திரும்ப எனக்கு சொல்லுங்க உண்மையா என்னால தெரியல. திரும்ப சொல்லுங்க என்ன வந்துச்சு? ஒரு ஜீவராசி ஓகே அது வந்து அவங்க கிட்ட வர பாக்குது. ஆனா அது வந்து ஒரு நல்ல சக்தியா தான் எனக்கு தெரியுது. அது எந்த அளவுக்கு உண்மை இதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா எனக்கு அது மட்டும் தெரியுது கண்ணுக்கு. ஜீவராசி ஏதாவது பெட் அனிமல் ஏதாவது இருக்கா மேடம் வீட்ல? இல்லையா? அப்ப வேற ஏதாவது ஜீவராசி வருதாமே உங்ககிட்ட? எனக்கு பெட்டடிமல்னாலே பயம். ஓகே ஓகே. அப்போ உங்ககிட்ட ஒரு நல்ல எனர்ஜி ஏதோ ஒன்று வராங்க மேடம். அது இறை சக்தியாக இருக்கலாம். இறை சக்தி இப்ப சொல்லுவாங்கல்ல இந்த கால பைரவர் அப்படின்னா பைரவரோட வாகனம் வந்து நாய். அந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்ககிட்ட வராங்க. அந்த உருவம் தான் நான் பார்த்தேன். நாய் உருவம் தான் பாத்தீங்களா? அப்ப கால பைரவர் கோயில் போயிட்டு வாங்க மேடம். காலா உன்னை காலால் இல்ல உதவி குருஜி, பெறுவான். நாய் வந்து அந்த ஸ்ட்ரீட்ல இருந்தா நான் வேற ஸ்ட்ரீட்ல ஓடுவேன். அவ்வளவு பயம் எனக்கு நாய். ஓகே சரி சொன்னாங்க. ஓகே. அப்ப நீங்க கால குருஜி, பைரவர் கோயில் இன்னொரு போய் இறைநிலைன்னா இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும் குருஜி. ம் நேத்து வந்து எனக்கு கனவு. அந்த கனவுல வந்து நீங்க வந்தீங்க குருஜி. சொல்லுங்க மேடம். கனவுல நீங்க வந்தீங்க குருஜி ஓகே ஓஹோ ஓகே நேத்து. ஆஹ் நான் சொல்லியிருக்கேன்ல குருஜி, என் கனவை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன்ல. ஆமா மேடம். அதுல வந்து நீங்க நேத்து வந்தீங்க, ஒரு இடத்துல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே ஆனா அந்த இடம் ஃபுல்லா இருட்டா இருக்கு. நானும் என் ஹஸ்பண்டும் உள்ள வரோம். ஓகே உள்ள வந்த உடனே நீங்க நீங்க தான் கிளாஸ் எடுக்கிறீங்க. சென்டர்ல உட்காந்துருக்கீங்க. முன்னாடி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே கண்ணு தெரியல. ஆனா எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஆனா அந்த இடம் இருட்டா இருக்கு. நீங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க குருஜி. ஓகே ஓகே அப்புறம் சில விஷயம் நடந்துச்சு. நான் உங்களுக்கு அப்புறம் பர்சனலா சொல்றேன். சரி ஓகே மேடம் சொல்லுங்க. தேங்க்யூ மேடம். சரி மற்றவர்கள் ஸ்கேன் பண்ணீங்களா? ரிப்போர்ட் கொடுங்க. அருணா மேடம் அவங்களோட பிசிக்கல் பாடியில வயிறுல ப்ராப்ளமா இல்ல மனநிலையில கவலைகள் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளமா கரெக்டா சொல்லுங்க. நியூட்ரல் ரிலீஸ் பண்ணியாச்சு. படம் ரிலீஸ் ஆகிறது ரெடி ஆயிடுச்சு. சொல்லுங்க. சார் எப்படி சொல்றது தெரியல சார் எனக்கு. ஆனா எனக்கு அந்த இமேஜ் மட்டும் வந்துட்டு போகுது. ஓகே நம்ம அந்த இதுல ஜுவாலஜில எல்லாம் படிப்போம்ல, அவங்க வயிறு ஸ்ட்ரக்சர் ஆமா அப்படியே அந்த இது எனக்கு வருது. ஓகே சரி. அப்ப எனர்ஜி லெவல்ல இருந்தா கிளென்ஸ் பண்ணிடலாம். ஓகே. ஓகே உங்களுக்கு தான் தெரியுதா சார்? நீங்க ஸ்கேன் பண்ணிருப்பீங்களா? சொல்லலாம் மேடம் சொல்லலாம். நானும் அதை கேட்கணும்னு நினைச்சேன். சார் நானும் கேட்கணும்னு இருந்தேன் சார் கடைசியா. ஓகே எங்களுக்கெல்லாம் பண்ணும்போது குருஜியும் பண்ணிருப்பீங்களே. நிச்சயமாக. ஆமா நீங்க குருஜி. ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப உங்களோட இதுல எப்படி தெரிஞ்சிருக்கோம் நாங்க? ஓகே எல்லாரும் நல்லா இருக்கீங்க. ஒரு ஆர்வத்தோட இருக்கீங்க. பொதுவா சொல்றேன். இல்ல பொது பரவாயில்ல. பலன். என்ன இருந்தாலும் சொல்லுங்க குருஜி. அப்பதானே தெரியும் எங்களுக்கு. சரி ஓகே மேடம். எனக்கு சொல்லுங்க குருஜி, ஸ்டார்ட் பண்ணுங்க குருஜி. சரி ஓகே உங்களுக்கு ஸ்டார்ட் சொல்லுங்க பண்ணணுமா? சொல்லுங்க. அவங்களுக்கு சொல்லுங்க. அம்பிகா மேடம் நீங்க வந்து ஒரு சில விஷயங்கள் நீங்க சின்ன சின்ன பிராக்டிஸ் பண்ணா கூட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன்னா இது இது ஓகே இது நடந்தா இது நடக்கும், இப்படி பண்ணா இது கத்துக்கிட்டா இது நடக்கும் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. சஜஷன் என்ன அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம ஒரு விஷயம் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம பண்ணுங்க, முழு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இப்போ ஆர்ஆர் ஸ்கேனிங்னே வச்சுக்கோங்க. இப்போ நான் ஆர்ஆர் ஸ்கேன் பண்றேன், எனக்கு ஆர்ஆர் தெரியுமான்னு கவனம் இருக்கும்போது என்னோட தாட் ப்ராசஸ் எங்க இருக்குது? ஆர்ஆர் தெரியுமான்ற தாட் ப்ராசஸ் தான் இருக்குது. அது தெரிஞ்சாலே எனக்கு முழுசா புரியாது. இப்போ ஆறாவை பார்க்குறேன் அவ்வளவுதான். அந்த தாட் ப்ராசஸ் இருந்து பார்க்கும்போது அவங்களோட நமக்கு முழுசா தெரியும், நம்ம உணர்த்தப்படும். இப்ப எப்படி சொல்லலாம்னு கேட்டா, இப்ப நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன் சரிங்களா? இப்ப நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது நீங்க என்கிட்ட பேசுறீங்க, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்களும் என்கிட்ட பேசுறீங்க. ரெண்டு பேருக்குமே புரியாது. நான் என்ன பேசுறேன் உங்களுக்கு புரியாது, நீங்க என்ன பேசுறேன் எனக்கு புரியாது. இப்ப அதே மாதிரிதான் நான் வந்து மனசை பிஸியா வச்சிருக்கேன். எனக்கு தெரியுமான்னு பிஸியா வச்சிருக்கேன். அப்ப எனக்கு உண்மையாவே ஆர்ஆர் ஸ்கேன் பண்ணும்போது எனக்கு தெரியாது. ஏன்னா என் மைண்ட் பிஸியா இருக்கு. அந்த மைண்டை
சரி. ஆனா விட்டு விட்டு தெரிஞ்சு. விட்டு விட்டு தெரிஞ்சது. ஓகே சரி. அப்ப ஆர்ஆர் ஸ்கேனிங் அதே மாதிரி பிசிக்கல் ஹெல்த் நீங்க கேர் பண்ண மாட்டேன்றீங்க. ரொம்ப சரியா ஓகே எல்லாம் சரியாடும் எல்லாம் சரியாயிடும் அப்படின்றதுல வந்து ரொம்ப கேர் எடுத்துக்க மாட்டேன்றீங்க. சரியா தூங்குறது இல்லை நீங்க. தூக்கம் ரொம்ப கம்மியா இருக்கு. டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பா இருக்கு உங்களுக்கு நிறையவே. ஆமா டிஸ்டர்ப் நைட் கூட ரொம்ப டிஸ்டர்ப். கரெக்ட். ஆமா இப்ப நான் சொல்லிட்டு அம்பிகா கார்த்திக் மேடம் சரிங்களா. ஓகே உங்களுக்கு பேக் பெயின் இருக்கா மேடம்? பேக் பெயின், லோ பேக் பெயின் உங்களுக்கு மேடம்? ஆமா உங்களுக்கு தான். லோ பேக் பெயின், காஃப் மசில்ஸ்ல பெயின் இருக்கா? நீ பெயின் இருக்கு. ஓகே நீ பெயின்கான ஒரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம லைஃப்ல வந்து ஒரு விஷயம் செய்யணும்னு ட்ரை பண்றோம், அது செய்ய முடியாம தடைகள் வருது அப்படின்னா நீ பெயின் வரும். நம்மளால முடிஞ்ச ஒரு நிமிஷம் மேடம். சரி இப்ப உங்களுக்கு நம்ம லைஃப்ல வந்து ஒரு விஷயம் ட்ரை பண்றோம் மனதால, நான் அடுத்த நிலைக்கு போகணும், ஏதோ ஒரு விஷயம் படிக்கிறதுக்காகவோ இல்ல பிசினஸ் விஷயமோ ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணும்போது தடைகள் வருது, நம்மளால முடியல அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வருது அப்படின்னா நீ பெயின் வரும். ஒரு முயற்சி செஞ்சு அது தடைபடுது, முடியல அப்படின்னா நீ பெயின் இருக்கு. ஏன்னா காலுங்கிறது நம்மள அடுத்த நிலைக்கு கொண்டு போறது தானே. நம்ம எங்க நினைக்கிறோம் அங்க அழைச்சிட்டு போறதுதான் கால்கள். அப்ப அந்த நீ பெயின் இருக்கும். அப்ப நீங்க அந்த மாதிரி மைண்ட்ல ஏதாவது வச்சிருக்கணும், நான் இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ண ஏதாவது ஒரு வச்சிருந்தேன், ஏதோ ஒரு ரீசனால தடை உங்களால செய்ய முடியல அப்படின்னா உங்களுக்கு அது தடை நீ பெயின் வரும். பேக் பெயின் ஏன் இருக்கும்னா லைஃப்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது, லைஃப்ல வாழ்க்கையில அடுத்தது என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சின்ன ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா லோ பேக் பெயின் இருக்கும். அப்ப மனநிலை சரி பண்ண இது சரியாகும். சரிங்களா. இப்ப வந்து இது ரெண்டுமே சொன்னது வந்து இப்ப பஷீர் சார் சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்க லைஃப்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அவங்க ஜாப்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, ஏதோ பர்சனலா ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க பாத்தீங்களா. அவங்கதான் வந்து கிளாஸ் கட் பண்ணிட்டாங்க. லக்ஷ்மி ஆர்னு ஒருத்தவங்க வந்து ஆர்ஆர் லக்ஷ்மி ஆர்னு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க கால் கட் ஆயிடுச்சு, கிளாஸ்ல இருந்து டிஸ்கனெக்ட் ஆயிட்டாங்க. இப்ப எனக்கு பர்சனலா கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி அம்பிகா கார்த்திக் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சென்ஸ் ஆகுது, அவங்க கொஞ்சம் பிஸியா இருக்காங்க போல இருக்கு, ரிலேட்டிவ் யாரும் வந்து இருக்காங்களா, அதனால கிளாஸ்ல என்னால அட்டன் பண்ண முடியலன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணாங்க. உங்களுக்கு சொல்ல சொன்னாங்க அவங்க. அதான் லோ பேக் பெயினும் காஃப் மசில்ஸ்ல பெயினும் இருக்குன்னு சொன்னாங்க. கால்ல பொதுவாவே எந்த ஒரு விஷயமே இப்ப நான் ஏதாவது நான் ரொம்ப பங்க்சுவல், இப்போ நான் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும் முடிவு பண்ணிட்டு அது கொஞ்சம் மாறிட்டா கூட நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. ஓகே பயங்கர பர்ஃபெக்ட்டா பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ அது அதுல ஏதாவது ஒண்ணு அந்த பிளான் ஏதாவது மாறிடுச்சுன்னா கொஞ்சம் டென்ஷன் புரிஞ்சிடுச்சு. குட்டீஸ் கூட ஏதாவது மாத்தி பண்ணாங்கன்னா எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடும். ஓகே அந்த ஒரு ஹேபிட் இருக்கு. சரி அதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, when our plan is getting upset, it means God he is doing his plan for us. நம்ம ஒரு பிளான் பண்ணி அது நடக்கலன்னா கடவுள் நமக்காக ஒரு பிளான் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். அந்த தாட் ப்ராசஸ்ல வந்துட்டீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது, டென்ஷன் இருக்காது. நான் இன்னைக்கு காலைல பூரிக்கிழங்கு சாப்பிடு, அது பூரிக்கிழங்கு தான் பூரிக்கிழங்கு சாப்பிடணும்னு நினைச்சேன், ஆனா தோசை கிடைச்சது. சோ பூரிக்கிழங்கு இன்னைக்கு ஒத்து வரல, அதனால தோசை கிடைச்சது. ஸோ ஐ எம் சோ ஹாப்பி. ஸோ அதனால கடவுள் நமக்காக ஒரு பிளான் பண்றாருன்னா சந்தோஷமா இருக்கு, அக்செப்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் மாறுது. சூப்பர் சூப்பர். குருஜி எனக்கு உங்களுக்கா? குருஜி எனக்கு சொல்லுங்க. ஓகே மேடம், பாரா மேடம். இப்ப மல்லிகா மேடம் வந்து மனநிலையில இருந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, நிறைய குழப்பங்கள்ல இருந்து வெளில வந்திருக்காங்க, ஒரு தெளிவா நடந்திருக்காங்க. அவங்களுக்கு அவங்க ஆறா பாத்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் வந்து உங்களை ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம் ஆரா ரீட் பண்ணும்போது கிரே, ஒயிட், ப்ளூ கலரா இருக்கும். அது கிரே கொஞ்சம் நிறையவே இருக்கும். மனநிலை குழப்பங்கள், அதனால பிசிக்கல்ல நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் தான் இருந்துச்சு. இப்போ ஒரு சில பயிற்சிகள் அவங்க பண்ற மாதிரி சென்ஸ் ஆகுது. மெடிடேஷன் ஏதோ பண்றீங்களா மேடம்? தெரியாதனமா ஞாபகம் மறந்தெல்லாம் போய் ஏதாவது மெடிடேஷன் ஏதாவது பண்றீங்களா? எஸ், அந்த மெடிடேஷன் அவங்களுக்கு தெரியாம ஞாபகம் எல்லாம் மறந்து போய் பண்றாங்க, சரிங்களா? அப்படி பண்ணும்போது அதே மாதிரி அவங்க வந்து இறைநிலையில கூட நல்லா கனெக்ட் ஆயிருக்காங்க மல்லிகா மேடம். அப்படி கனெக்ட் ஆயிருக்கும் போது அவங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆக ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 25-30% ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு ஏற்கனவே. பிக்சர் இருக்க ப்ராப்ளம் எங்கன்னா மந்திரம் படிக்கிறேன் குருஜி. என்ன மந்திரம் மேடம்? பஞ்சபட்சி மந்திரம் படிக்கிறீங்களா? ஓகே ஓகே, சூப்பர் மேடம். ப்ராப்ளம் சால்வ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு மேடம். பிக்சர் இருக்கிற ப்ராப்ளம் மனநிலையில தான் இருக்கு, வெளியில இல்லை. வெளியில இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு உங்களுக்கு ஆல்மோஸ்ட். நீங்க ரிலாக்ஸ் ஆகும், உங்க ஆரா நல்லா பிரைட்டாவே இருக்குப்பா. ஓகே, அம்பிகாராஜன் மேடம், ஏன் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கீங்க எல்லாத்துலயுமே? எந்த ஒரு விஷயம்னாலும் இது இப்படிதான் சாம்பார் வைக்கணும், வெங்காயத்தை இப்படிதான் கட் பண்ணணும், கொஞ்சம் ஒரு ஆங்கிள் மாத்திட்டீங்கன்னா அவ்வளவுதான். அந்த மாதிரி எல்லாத்தையும் ஏன் நமக்கு சமையலாவே ஒரு காலங்காலத்துல எப்பயுமே கிளாஸ்ல தெரியல. சரி, அப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கீங்க நீங்க. ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் ஆர்மில ஒர்க் பண்ணிருக்கீங்களா? ஐயோ எங்கேயுமே இல்ல குருஜி. அங்கெல்லாம் இல்லையா? வீட்டுல தானா? வீட்லயே ஸ்ட்ரிக்டா? வீட்லயே ஆர்மி? நீங்க தான் ஜெனரல் போல இருக்கு. இல்ல நான் பண்ற மாதிரி வேற யாராவது அது பண்ணுவாங்க பொண்ணு. ஆனா அதுல ஏதாவது இருந்தா அப்ப நான் குத்தம் சொல்லுவேன். அதேதான். இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கீங்க. ஸ்ட்ரிக்டா இருக்கிறது ஒரு சில நேரங்கள்ல நல்லதுதான். ஆனா உங்களை எப்ப டேமேஜ் பண்ணுதோ அந்த ஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு தேவையில்லை. எஸ், அதுதான். இப்ப நம்மள வந்து போட்டு படுத்தி எடுக்குது என்னடாவது அப்படின்னு நினைச்சிருக்கீங்கன்னா அந்த ஸ்ட்ரிக்ட் நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்மளுடைய கேரக்டர் தான் நம்மளை டேமேஜ் பண்ணுது. ஸ்ட்ரிக்டா இருக்கிறது நல்லதுதான். ஸ்ட்ரிக்டா இருக்கு. ஓகே, அதே மாதிரி நீங்க வந்து எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் மத்தவங்களும் இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. இதுல பெர்ஃபெக்ஷன் இருக்குன்னா நீ செஞ்சா அதுலயும் பெர்ஃபெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பை மட்டும் நிறுத்திடுங்க. நீங்க பெர்ஃபெக்டா இருங்க, அது போதும். உங்க மனநிலை நிறைய மாற்றங்கள். உங்களுடைய ஷோல்டர் பெயின், கைவலி இருக்காங்க உங்களுக்கு? கைவலி இருக்கு. அதே மாதிரி 2 காலும் பெயின். 2 காலும் பாதம் நிலத்துல வச்சு நடக்க முடியாது. நிலத்துல வச்சு நடக்க முடியல. பாருங்க அவங்க சொல்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா. ஓகே, பயங்கர பெயின். ஓகே, நடக்க முடியலன்றாங்க. அவங்க வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு டெவலப் ஆக முடியலன்றாங்க. கால் வலினாலே லைஃப்ல நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் பண்ண முடியல. கை வலினாலே என்னால ஒரு விஷயம் நினைக்கிறேன் செய்ய முடியல. லைஃப்ல அடுத்த லெவலுக்கு டெவலப் ஆகுறது கால்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் நினைச்ச விஷயத்த செய்ய முடியல, கையில ரிஃப்ளெக்ட் ஆகும். கை வலி இருக்கும். அது இருக்கு. அது பாட்டுக்கு அது இருந்துட்டு போட்டு நம்ம பாட்டுக்கு வாழ்க்கை போகவே முடியாது. எஸ், பாத்தீங்களா? எப்படி நினைச்சாலும் மனசு திருப்தி அதுலயே வந்து நிற்கும். திருப்தி ஆக மாட்டேங்குது, மனசு திருப்தி ஆக மாட்டேங்குது பாருங்க. ஓகே, நானும் நினைச்சேன் அந்த அம்பிகா நான் உங்களுக்கு சொன்ன அதே கொஞ்சம் இஷ்யூ எல்லாம் பேருனாலே என்னன்னு தெரியல. ஆனா எனக்கும் அதெல்லாம் இருக்கு. தூக்கம் அதே மாதிரி என்ன வேணும் நினைச்சா அது நடக்கிறதுக்கு என்னால முன்னாடி எடுத்து வைக்கணும் நினைப்பேன். ஆனாலும் என்னால முடியாது. ஏதாவது வந்து அப்படியே தடையா என் மனசுதான். எனக்கு எல்லா தடையும் என் மனசுதான். அது எனக்கு தெரியுது. ஆனா அது என்ன எப்படி கொண்டு போறதுன்னு எனக்கு தெரியல. பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். நானும் சொல்லுவேன் கோவில் போவேன், டெய்லி கோவில் போவேன். நடக்க முடியலனாலும் டெய்லி கோவில் போவேன். நீங்க என்ன பண்ணுங்க மேடம், அப்புறமா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஃப்ளவர் மெடிசன் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ளவர் மெடிசன் நீங்களே வாங்கி சாப்பிடுங்களா? ஐ மீன் வாங்கி என்ன மெடிசன் சொல்றேன், இல்ல நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். எனக்கு தெரிஞ்ச ஃப்ளவர் மெடிசன்ங்கிறது வந்து ஃப்ளவர் மெடிசன்ங்கிறவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு மனநிலைக்கு இருக்கக்கூடிய ஒரே மருந்து தான். மற்றெல்லாம் பிசிக்கல் பாடிக்கு வரக்கூடிய மருந்துகள். ஃப்ளவர் மெடிசன் மட்டும்தான், மலர் மருத்துவம் மட்டும்தான் மனநிலை சரி பண்ணக்கூடியது. அது எப்படி ஒர்க் ஆகுது ஃப்ளவர் மெடிசன் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு கோவமா எப்ப பார்த்தாலும் கோவத்திலேயே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த கோவமே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்குது கண்டினியூஸ் கோவம் இருக்கிறதுனால. இந்த ஃப்ளவர் மெடிசன் அந்த ஹார்மோனை சரி பண்ணக்கூடியது. அப்ப அந்த ஹார்மோன் சரியாகும் போது கோவம் சரியாயிடும். அந்த கோவம் நம்ம இதுலப்பா இந்த கோவம் நமக்கான சந்தோஷம் இல்லப்பா, பயம், கோவம், மனநிலை இதை மாற்றக்கூடியது மலர் மருத்துவம். அதனால நீங்க எனக்கு அப்புறமா கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஃப்ளவர் மெடிசன் சொல்றேன், இல்ல நான் அனுப்புனாலும் அனுப்பி வைக்கிறேன். ஓகே. எனக்கு டயபெட்டிக்கும் இருக்கு வருஷம். என்னங்க? ஆமா. எனக்கு பயங்கர இரிட்டேஷன். ஓகே ஓகே டயபெட்டிக் இருக்குது. வருஷமா இருக்கு. ரொம்ப வருஷமா இருக்குது. ஓகே, சரியாயிடும் மேடம், எல்லாமே சரியாகக்கூடியதுதான். பிரெக்னன்சில வந்தது பின்னாடி அப்படியே போகல. அத்தனை வருஷமா இருக்கா? ஓகே, எல்லாமே சரியாயிடும். மல்லிகா மேடம், நீங்களும் அப்புறமா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, ஒரு ஆஃப்டர் 10 o'clock அந்த மாதிரியா கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே குருஜி. சரி, இப்ப நம்ம கிளாஸ் முடிஞ்ச பிறகு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சொல்லலையே சார். உங்களுக்கு என்ன சார் சொல்லணும்? வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க சார். குருஜி, எனக்கு சில கேள்விகள் இருக்கு, அப்புறம் கேட்க முடியுமா? கேட்கலாம் மேடம். இப்போ பஷீர் சார் ஸ்கேன் பண்ணி தான் சொல்லணும். நீங்க மைண்ட்ல ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க சார், நிறைய குழப்பத்துல இருக்கீங்க. ஒரு விஷயம் செய்யலாம்னு முடிவு பண்ணுவீங்க, முடிவு பண்ணிட்டு சரி செய்ய வேணாம்னு முடிவு பண்ணுவீங்க, செய்ய வேணாம்னு முடிவு பண்ணிட்டு மறுபடியும் செய்யலாம்னு முடிவு பண்ணுவீங்க, செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த குழப்பத்திலேயே நீங்க நிறைய விஷயம் வச்சிருக்கீங்க மைண்டுக்குள்ள. அந்த குழப்ப நிலை உங்க உடம்ப நிறைய டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு வந்து அடிக்கடி பாடி பெயின் வந்துகிட்டே இருக்குமா சார்? ஆமா சார், டயர்ட் ஆவீங்க. ரீசன் என்னன்னா உங்க மைண்ட்ல வந்து மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆக டென்ஷன் ஆக இங்க உடம்புல வந்து ரியாக்ட் ஆகிட்டே இருக்கும். எனர்ஜி லாஸ் ஆகுது இல்ல, மனசு அதிகமா யோசிக்க உடம்புல இருந்து எனர்ஜி போயிட்டே இருக்கும். ஸோ எனர்ஜி லாஸ் ஆகுது உங்களுக்கு. அதனாலதான் எனர்ஜி லாஸ் உங்களுக்கு. நீங்க அதை ஸ்டாப் பண்ணா போதும். ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ஒண்ணு முடிவு பண்றேங்க, செய்யணுமா செய்யணும், செய்யக்கூடாது. டிசிஷன் மேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தாங்க. நீங்க ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிங்க, 100 தடவை யோசிங்க. ஆனா நீங்க டிசிஷன் எடுத்த பிறகு மறுபடியும் யோசிக்கிறீங்க. ஆமா, டிசிஷன் எடுத்த பிறகு ஆமா சார் நிறைய யோசிக்கிறீங்க. 100% கரெக்ட். ஸோ அந்த டிசிஷன் எடுத்த பிறகு யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டீங்கனால உங்களுக்கு நிறைய எனர்ஜி சேவ் ஆகும். அப்போ உடம்பு உங்களுக்கு சீக்கிரம் ஹெல்த்தியா இருக்கும். அதாவது எனர்ஜி லாஸ் ஆகாது உங்களுக்கு. ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றப்போ நிறைய யோசனை வருது, ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இன்னும் அதிகமாகுது. ஒரு பயம் இருக்கு உங்களுக்கு, இது நம்மளால சக்சஸ் ஆக முடியுமா, இதை நம்ம செய்ய முடியுமா. இப்ப நீங்க இந்த கோர்ஸே ஜாயின் பண்ணிருக்கீங்க, கோர்ஸை ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நம்மளால கோர்ஸ் படிக்க முடியுமா, இப்ப ஸ்கேன்லாம் நம்மளால பண்ண முடியுமா அப்படின்ட்டு நிறைய ஒரு சின்ன பயம் இருக்கு. மத்தவங்க எல்லாம் பண்றாங்களே, நமக்கு ஏன் வர மாட்டேங்குது. உங்களுக்கு எல்லாமே வருது, அந்த பயம் தான் உங்களை அதை தடுக்குது. அந்த இறைநிலை கூட கனெக்டிவிட்டி இருக்கு. உண்மையாவே நீங்க இறைவன் இருக்காரா இல்லைன்னு வேற யோசிச்சுட்டு இருக்கீங்க. இறைவன் இருந்தா ஏன் இப்படி லைஃப்ல இருக்குது, அப்புறம் இறைவன் இருக்காருன்னு தோணுது. ஆமா சார், கடவுள் நம்புது. ஆனா அது அந்த நம்மளுக்கு மீறி ஒரு சக்தி இருக்குன்னு ஒரு தாட் வருது. இந்த டியூவல் தாட் தான் சார் உங்களுக்கு நிறைய எனர்ஜி லாஸ் ஆகுது. ஒண்ணு இருக்குன்னு நம்புங்க, இல்லைன்னு நம்பிடுங்க. ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கும். டியூவல் தாட்ல இருக்கும் எனர்ஜி லாஸ் ஆகுது. சொல்லுங்க. இப்போ கிளாஸ்லாம் அட்டெண்ட் பண்றப்போ கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஓகே ஓகேங்களா. திருப்பி நம்ம இந்த ஆஃப்டர் அந்த கிளாஸ் இது நார்மலா இது பண்றப்போ அந்த எனக்கு வந்து கடவுள் இல்லையோ அப்படின்ற போல தோணும். ஓகே, போடா என்னத்தரா கடவுள், லைஃப் இவ்வளவு ப்ராப்ளம் இருக்க, கடவுள் இருக்காருன்னு சொல்றாங்க அப்படின்னு தோணுது. சம்டைம்ஸ் ஏதோ நல்ல மிராக்கள் நமக்கு நடக்கும் போது ஏமாப்பா கடவுள் இருக்காருப்பா அப்படின்னு தோணுது. ஆக்சுவலா நான் வந்து நெகட்டிவா பாசிட்டிவ் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். அது நெகட்டிவ் நடந்தாலும் சரி, பாசிட்டிவ் நடந்தாலும் சரி, அதை அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுவேன். ஆனா அந்த ஸ்பிரிச்சுவல்ல போறப்போ நீங்க சொல்ற போல இந்த கடவுள் இருக்காரா இல்லையா, சக்தி இருக்கா, அந்த ஆராய்ச்சி பண்றப்போ வந்து என்ன ஆகுதுன்னா கன்ஃபியூஷன்ல ஆயிடுது. ஓகே, இப்ப கடவுள் இருக்காருன்னு சொல்றது நம்பிக்கை தான். கடவுள் இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை தான். சோ ஏதாவது ஒரு நம்பிக்கைக்கு, இது ரெண்டு நம்பிக்கைக்குள்ள ஒரு இதுக்கு வந்துருங்க, கிளாரிட்டிக்கு வந்துருங்க. நம்பிக்கையோட அனுபவம்,
இப்ப எல்லாரும் ஸ்கேன் பண்ணி சொல்றாங்க. இதே நான் உங்ககிட்ட தனியா கூப்பிட்டு பஷீர் சார் இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல சொல்ல முடியும், நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? அதெல்லாம் முடியவே முடியாது சார், வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிருப்பீங்க. இப்ப அவங்க சொல்றாங்க, இப்ப லைவ்ல பாக்குறீங்க, யூ ஆர் கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப இதை நீங்க நம்ப மாட்டீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சு, இது அனுபவமாக மாறிவிட்டது. எப்ப நம்பிக்கை உங்களுக்கு அனுபவமா மாறிடுச்சோ அப்ப நம்பிக்கை எங்க இருக்கிறது, அனுபவம் வந்துருச்சு. ஆமா ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியும், இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் நீங்க சொல்லிடுவீங்க. ஆமா, அந்த சொன்ன 3 இதுவும் வந்து எனக்கு நடக்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதனால அது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிறது. நான் இப்ப பாக்குறப்ப எனக்கு ஒண்ணும் இல்லை, அந்த 6 மட்டும் தான் தெரியுது சார். 6 தெரியுறதே பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் இது. இப்பதான் நீங்க 6 ஸ்கேன் பண்றீங்க. இப்ப 6 தெரியுதுனாலே 6 மட்டும் தான் தெரியுதுல, 6 தெரியுது. அவ்வளவு பெரிய விஷயம் அது. இவ்வளவு வருஷமா நீங்க பார்க்காத ஒரு விஷயம் நீங்க நடந்திருக்குல்ல உங்க வாழ்க்கையில, அப்ப 6 தெரியுது. இனிமே பிராக்டிஸ் பண்ண வரும். ஆமா, இப்ப ஜென்ரலா ஒரு பேஷண்ட் பாக்குறப்ப பேசிட்டு வந்துருவோம். இப்ப என்னன்னா 6 தெரியுதா இதுவான்னு பாப்போம். கரெக்ட். ஓகே, பிராக்டிஸ் ஆகும். பிராக்டிஸ் பண்ண நமக்கு என்ன நிறைய விஷயங்கள் நமக்கு காண்பிக்கப்படும். சரி, ஓகே. குருஜி ஒரு விஷயம் நான் ஷேர் சொல்லுங்க மேடம். குருஜி நேத்து வந்து நான் ஆக்சுவலி நேட்டிவ் பிளேஸ் போயிருந்தோம் பொங்கலுக்காக. ஓகே. அப்போ வந்து நேத்து சிவன் கோயில் போயிருந்தோம் குருஜி. அது ரொம்ப பழங்காலத்து சிவன் கோயில். எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு போகணும்னு தோணுச்சு. நான் ஹஸ்பண்ட் சொல்லி இந்த மாதிரி அந்த சிவன் கோயில் போகலாம் அப்படின்னு எனக்கு மைண்டுக்கு வந்துச்சு. அங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்கு வந்துச்சு. நேத்து போனேன் குருஜி. எப்பயுமே இப்போ நம்ம இமேஜ் பார்க்கறோம்ல குருஜி, இப்போ ஒருத்தவங்களை நம்ம உத்து பாக்குறோம், கண்ணை மூடும் போது அவங்களோட நெகட்டிவ் மாதிரி தானே குருஜி நமக்கு கண்ணுக்கு தெரியுது. அதாவது ஒரு நெகட்டிவ் இமேஜை பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு நெகட்டிவ பார்த்தா எப்படி இருக்கும், போட்டோல நம்ம எடுப்போம்ல, அப்பெல்லாம் அந்த நெகட்டிவ் இருக்கும்ல, அந்த மாதிரிதான் இப்ப கண்ணை மூடுனா நமக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் மாதிரி தானே குருஜி தெரிஞ்சது. ஆனா நேத்து நானு சிவன் அந்த அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க, சிவன் அலங்காரம். சிவனை பார்த்துட்டு நம்ம கண்ணை மூடினா அப்படியே அந்த அலங்காரம், அப்படியே சிவனோட உருவம் அப்படியே தெரிஞ்சது. அது என்ன பார்த்தோமோ கலராவே அப்படி தெரிஞ்சது. அங்க ஆரம்பிச்சது, சிவன் சன்னதியில ஆரம்பிச்சது. அடுத்து வாராகி அம்மன் இருக்காங்க, வாராகி அம்மன் பார்த்துட்டு கண்ணை மூடினா அப்படியே வாராகி அம்மன் தெரிஞ்சாங்க. அடுத்தடுத்து முருகர், என்ன சன்னதிலாம் நான் அப்படியே அந்த கோவில் ஃபுல்லா என்னெல்லாம் சன்னதி இருக்கோ எல்லாத்தையும் போறோம், எல்லாத்துலயுமே அந்த கலரா தெரிஞ்சது. இப்போ நம்ம பார்க்கும்போது, இப்போ ஒருத்தவங்களை ஸ்கேன் பண்ணும்போது நம்ம கண்ணை மூடினா அவங்களோட இமேஜ் வந்து அந்த நெகட்டிவ்ல இருந்தா எப்படி இருக்கும், இந்த ஹேர் பிளாக்கா இருக்குன்னா நமக்கு ஒயிட்டா தெரிஞ்சது. ஆனா நேத்து கோவில்ல நான் பார்த்த எல்லா சன்னதிகளையும் பாத்தீங்கன்னா அப்படியே கலரா அந்த புரியுதா நான் சொல்றது, அப்படியே கலர் அப்படியே தெரிஞ்சது. ஆக்சுவலி சில சன்னதி மூடி இருந்தது, கேட் இருந்தது. கண்ணை மூடினா கேட் தெரியல குருஜி, ஆனா அந்த அம்மன் தெரிஞ்சது. இப்ப அம்மன் இருக்காங்கன்னா அம்மனுக்கு முன்னாடி கேட் க்ளோஸ் ஆயிருந்தது சில சன்னதி. அந்த கேட்டோட கலர் தெரியல, அம்மன் மட்டும் பெர்ஃபெக்ட்டா தெரிஞ்சாங்க. இறைநிலை மேடம், நம்மள மனித நிலை, அவங்க இறைநிலை அப்படியே தெரிவாங்க நமக்கு. சூப்பர், அதுதான் சக்தி. அப்படியே ஆனா இப்ப பார்க்கும்போது, இதுல பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியல. ஓகே, இது மனித நிலை. மனிதர்கள் எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும், சிந்தனைகள் மாறிக்கிட்டே இருக்கும். இறைநிலை எப்பயுமே அந்த இறைநிலை இருக்கும். இது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் குருஜி. அந்த மாதிரி கண்ணு மூடினா கலராவே தெரிஞ்சது வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கோவில்ல நடந்துச்சு. புரியுது மேடம். இது ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன் குரூப்ல, எல்லாருக்கும் அது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால. புரியுது மேடம். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன் மேடம். சார் நான் வந்து 2 பேரை ஸ்கேன் பண்ணேங்க சார். ஓகே மேடம். ஒன்று வந்து அம்பிகா மேடம் இப்போ பேசினாங்க இல்லைங்களா, அவங்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் கோவம் இருக்கு, யார் மேலேயும் ஒரு கோவம் இருக்கு. அண்ட் டெய்லி அவங்க இது பண்றத கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க, நிறைய வந்து சீக்கிரம் டென்ஷன் ஆயிடுறாங்க. ஸோ அந்த டென்ஷன் தான் அந்த கோவம். ஸோ அந்த கோவம் வந்து அவங்க கம்மி பண்ணணும். கோவம் டென்ஷன் ஆகுது, டென்ஷன் கோவம் ஆகுது. இல்ல அவங்க வந்து என்ன சொல்ல வரேன்னா, அவங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் டென்ஷன் ஆயிடுறாங்க, ஏதோ ஒரு விஷயத்துல நிறைய டென்ஷன் ஆயிடுறாங்க. ஓகே. ஸோ அது வந்து அதுவும் இல்லாம அவங்களுக்கு வந்து யாரோ மேல ரொம்ப கோவமா இருக்கு.
ஸோ அத வந்து அவங்க ஃபர்கிவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகும். ஓகே. அப்படி சொல்ல வரேங்க சார். ஓகே மேடம். அண்ட் ரஷீப் அவங்களுக்கு வந்து ம். அவங்க வந்து எனக்கு என்னன்னா, அவங்க ஸ்கேன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க சார். டக்குன்னு ஓகே. பார்த்தீங்கன்னா, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அது ஓகே. வந்து அவங்க மனசுலயும் சரி, பிசிக்கலாவும் சரி ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகே. நன்றி சார். வணக்கம். ஓகே மேடம். ஓகே. மணி 8 ஆயிடுச்சு. நம்ம மத்த கிளாஸ் நாளைக்கு பார்த்துக்கலாம். சரிங்களா? நமக்கு அடுத்த சிம்பிள் பார்க்கலாம். நாளைக்கு ஸ்கேனிங் இருக்கான்னு பார்த்துக்கலாம் நம்ம. இப்போதைக்கு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம் வாங்க. நேரா நிமிடம் பார்ப்போம். குருஜி, சொல்லுங்க மேடம். ஒரே ஒரு நிமிஷம் குருஜி, நான் கேட்டுக்கவா? சொல்லுங்க மேடம். குருஜி, இது பொதுவா தான் நான் கேட்குறேன். ஓகே. என்னோட கிளாஸ் வந்து பிகினிங்ல கொஞ்சம் என்னால அட்டெண்ட் பண்ண முடியல. அதனால நான் இந்த கிளாஸ் பத்தி கேட்க முடியாது. சொல்லுங்க. முழுமையா தெரிஞ்சுட்டு தான் நான் கேட்க முடியும். ம். இன்னொன்னு குருஜி, ம். இதை நான் உங்ககிட்ட கேட்கணும். ஏன் கேட்கணும் அப்படின்னா, ம். பொதுவா வந்து இது வந்து கிளாஸ் நம்ம ஸ்கேனிங் பண்றோம் எல்லாமே ம். நம்ம கத்துக்கிறோம். ம். அந்த டெக்னிக்ஸ், அந்த இது கிளாஸ்ல. வந்து ஒரு நாலேஜ், சரி. அந்த ஸ்கில் எல்லாமே அதனால நம்ம கிளாஸ்ல இது பண்றோம். ம். பட் நான் பொதுவா இப்போ வெளியே எங்கேயும் போனேன் அப்படின்னு சொன்னா, அஹ், எனக்கு முன்பே வந்து அது நான் வைப் அப்படின்னு சொல்லுவேன், வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவேன். வந்து நான் கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்கு முன்னே ஒருத்தவங்க கூட நான் பேசும்போது எனக்கும் அவங்களுக்கும் அந்த வைப் வந்து ஒத்து வராது. ஓகே. என்னால டக்குன்னு அவங்கள வந்து வாவ் சோ ஸ்வீட், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இது வராது குருஜி. அப்ப நான் அவங்க கிட்டேருந்து ஒதுங்கிடுவேன். ஓகே. எல்லார்கிட்டயும் ஹை பை லெவல்ல தான் இருக்கும். யார் கூடயாவது எனக்கு பழகுறதுக்கு ரொம்ப இதா இருக்கும். குட் வைப் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ நான் அந்த கிளாஸ் வரும் பொழுது தான் இந்த ஸ்கேனிங் இதெல்லாம் வந்து இப்படி ஒரு இது இருக்கு. ஓ, இதுதான் ஸ்கேனிங்கா? அப்போ வி ஃபீல் சம்திங் பிஃபோர் திஸ், அதுக்கு பேர் இது, அதெல்லாம் எனக்கு அந்த நாலேஜ் வருது. இப்போ ஓகே. என்ன சொல்ல கேட்க வரேன்னா குருஜி, நம்ம வெளியில போகும்போது மற்றவங்க நம்மளை ஸ்கேன் பண்றது வந்து நம்மளுக்கு, அவங்களும் நம்மளை பார்க்குறாங்கல்ல, அது நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா, அது ஒரு பிடிக்கலன்றது நம்மளோட ஃபீல், அது சரியா தப்பா குருஜி? ஓகே. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ப்ரொடெக்ஷன்ல இருந்தோம் அப்படின்னாலே நம்மள நிறைய பேர் ஸ்கேன் பண்ண மாட்டாங்க. ஆ அப்ப ப்ரொடெக்ஷன் இல்ல அப்படின்னும் போது தான் நம்மள எல்லாரும் ஸ்கேன் பண்றாங்க. ஆஹா. அப்ப மத்தவங்க நம்மள ஸ்கேன் பண்றது, ஸ்கேன் பண்ண நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. நம்ம ப்ரொடெக்ஷன்ல இருந்தா நம்மள யாரும் ஸ்கேன் பண்ண முடியாது. ஸ்கேன் பண்ண முடியாது. ஆமா. அது ஓகே பிடிச்சிருக்கா குருஜி. பிடிக்கலன்றதை விட நம்ம ப்ரொடெக்ஷன்ல இருக்கணும், அவ்வளவுதான் மேடம். ஸோ அப்போ நான் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, அந்த ப்ரொடெக்ஷன் போட போட குருஜி, ம். அந்த சர்க்கிளில் வந்து பக்கத்தில் நிறைய பேர் இல்லை. ஆமாம். அது நம்ம எனர்ஜி பாடியை ஒத்து வராதவங்க எல்லாருமே நம்மளை விட்டு விலகிடுவாங்க. விலகன். ஓகே குருஜி. இன்னொன்று, இப்போ நான் ஒரு மீட்டிங்க்கு போகிறேன் குருஜி. ம். அங்கே ஒரு 40-50 பேர் இருக்காங்க. அப்போ நம்ம அங்கே போகும்போது குருஜி, எல்லாருமே நம்மளை வந்து ஒரு மாதிரியா பார்க்குற மாதிரி இருக்கு. பட் ஃபியூ எஸ் கேன் கனெக்ட் வித் அஸ். பெரும்பாலும் முடியல, அவங்க கனெக்ட் ஆக மாட்றாங்க. ஏன்னா நம்ம அது எனர்ஜிக்கு ஒத்து வராதவங்க. அது எனக்கு ஒரு கேள்வி இருக்கு குருஜி. அது எப்படி அங்க இருக்கிற அவ்வளோ பெரும்பாலான பேரும் நம்ம எனர்ஜிக்கு ஒத்து வராதவங்களா அப்படி? எஸ், அப்ப ஆமாம். இப்ப நான் சரியா இருக்குன்னா இல்லையான்ற ஒரு டவுட் வருது. இப்போ ஒரு ஸ்வீட் கடை இருக்கு. ஸ்வீட் நிறைய, இப்போ நம்ம 100 பேர் போறோம், எல்லாரும் ஒண்ணா போறோம், ஸ்வீட் கடைக்கு போறோம். எல்லா ஸ்வீட்டும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லையே. ம்ஹும். அந்த மாதிரி தான் அது. ம். ஓகே. இன்னொன்னு குருஜி, இப்ப நம்ம ம். அங்க, நான் எதுக்காக சொல்லல, ம். அங்க ப்ரோக்ராம் நம்ம எதுவும் செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, அந்த ப்ரோக்ராம்ல ரொம்ப ஒரு சிரமமான ஒரு 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 கடமை எதுவோ அதை யாராலும் செஞ்சு முடிக்க முடியாதோ அதை தூக்கி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதை நம்ம சொல்றோம் மேடம். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நான் சொல்றோம் உங்களுக்கு. நாளைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து இது கொஞ்சம் நம்ம ஆறாவை எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, ம்ஹும். இந்த மாதிரி விஷயங்கள் நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே அதை நாளைக்கு. எடுத்தா மறுபடியும் ஒரு 1 hour ஆகும் அது. ஓகே குருஜி, ம். தேங்க்யூ. சரி, ஓகே மேடம். ம். அங்கே மணி 8 ஆயிடுச்சு. நீ 1 hour எக்ஸ்ட்ரா ஓட்டி போட்டு கிளாஸ் செஞ்சு கற்றுக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு கற்றுக்கலாம் நம்ம. நாளைக்கு வந்து இன்னொரு விஷயம், ட்ரிபிள் எம் அப்படின்னு ஒரு கிளாஸ் ஒன்று இருக்கு. யாருக்கா தெரியுங்களா? அது தெரியலன்னு சொன்னீங்கன்னா அவள் தான்.
தெரியல. தெரியும் சார். ஆ, தெ- தெரியலன்னு சொல்ல ஒத்துக்கிட்டாரு. தெரியலையா? வராருங்க. சரிங்களா? அவரோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் நாளைக்கு இருக்கு. 20 நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அது இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. 10:30 இருக்கு நாளைக்கு கிளாஸ். சரிங்களா? அதெல்லாம் நாளைக்கு எல்லாருமே அதில் கனெக்ட் ஆகிடலாம். உங்களுடைய டைரியில குறிச்சு வச்சுக்கோங்க. நாளைக்கு 10:30 தெரியுதோ தெரியலையோ லிங்க் வந்துடும் உங்களுக்கு எல்லாருக்கும். நாளைக்கு காலையிலே அனுப்பிச்சிடலாம். உங்க டைரியில இந்த நாள், சரி நாளையா, சரி நாளை நாள் உங்க டைரியில குறிச்சு வச்சுக்கோங்க. எல்லாரும் கிளாஸ் அட்டன் பண்ணிடுங்க. சார் நான் மொபைல்ல ரிமைண்டர் போட்டேன் சார். மொபைல்ல ரிமைண்டரே போட்டிங்களா சார்? சூப்பர் சார். எப்போ சார்? 10:30 இல்லை 10:25 சார்? 10 o'clock வந்துடுவேன் சார். 10 o'clock கனெக்ட் ஆயிடுவீங்களா? சூப்பர் சார். நீங்க படம் ஆரம்பிக்கிறது முன்னாடியே படத்துக்கு முன்னாடி தியேட்டர் உட்காந்துடுறது. சீட்டு ஃபர்ஸ்ட் பிடிக்கணும் சார். சீட் ஃபர்ஸ்ட் போயிடும். கரெக்ட் தான் சார். சரி சார், ஓகே சார். ஓகே குட். இப்போ அவங்க கிளாஸ் முடிச்சுக்கலாம். நேரம் நிமிந்து உட்காந்துப்போ முதுகு தண்டு சொல்லுங்க மேடம். எல்லாரும் கார்டு கட் பண்ணாங்களா சார்? எல்லாருக்கும் கார்டு கட் பண்ணியாச்சு மேடம். ஓகே சார். ஜஸ்ட் ரிமைண்டர் தான் சார். தேங்க்ஸ் மேடம். சூப்பர் மேடம். நீங்க வாங்க, நேரம் நிமிந்து உட்காந்துப்போம். முதுகு தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சம் தலைக்கு மேல நேரம் கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகள் வச்சுட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தில கைகள் வச்சுட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகள் வச்சுட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்க பிளஸிங்ஸ் அப்படியே நம்ம எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவாக உரசி உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகுது உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேரம் கைகள் கொண்டது மகிழ்ச்சியான ஆனந்த புண்ணுகளோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன்.